அறிவாளிங்கிறத தாண்டி அவர் வந்து ஏமாற்றி இருக்காருங்கிறதுல எனக்கு கருத்து இருக்கு. ஏன்னா, முதல்ல வந்து அவர் ஃப்ராடா? வந்து தன்னை திமுக எதிராளரா தான் வந்து காமிச்சுக்கிட்டு வந்தாரு. அவர் வாங்குன அந்த 2.5% 3% ஓட்டு அனைத்துமே வேஸ்ட்டு. ஏன்னா, அது திமுகவுக்கு எதிரா போன ஓட்டு. லாஜிக்கலா பார்த்தா, அது வந்து வேற ஒரு கட்சிக்கு போக வேண்டிய ஓட்டு இவரு வாங்கிக்கிட்டாரு. ஆனா, இத வாங்கிக்கிட்டு எதிர்குரல் விளையாட்டுனார்னா இல்ல. போய் அங்க வந்து சரணடைஞ்சுட்டாரு. அதுதான் வந்து எல்லாருக்கும் கோவம் அவர் மேல. நீங்க எந்த ஸ்டாண்ட் எடுத்து உள்ள வரீங்களோ, அதுவே இப்ப கேள்விக்குறியா வந்து மக்கள் முன்னால நிக்குதுன்னா, உங்களோட நடவடிக்கை தான். அவர நான் உரிமையில பேசல. அவர வந்து ஏன் இந்த மாரி அரசியல் ஏமாற்றம் அளித்தீங்க? எதுக்காக அந்த கட்சி துவக்கப்பட்டுச்சு? எதுக்காக நீங்க பிரச்சாரம் செய்தீங்களோ, அத 2 1/2 வருஷத்துக்குள்ளேயே ஒரு சீட்டுக்காக வெல போறது என்ன? அதுதான் வந்து இங்க பெரும்பாலான தமிழ் மக்களுக்கு இருக்க கோவம். ப்ரோ ப்ரோ அவர் கட்சியில நிறைய பேர் முதுகுல தூக்கிட்டு ஓடிட்டாங்க ப்ரோ. அவரே ப்ரோ முதல்ல ஊத்திட்டு எலெக்ஷன் ஓட்டாரு. ஃபர்ஸ்ட் இதுல எலெக்ஷன் கட்சிக்காரன் ஏங்க மகேந்திரன் போய் சேர்ந்தாரு, பத்மபிரியா போய் சேர்ந்தாரு, ப்ரோ இவர் போய் நீங்க இப்படி சேர்ந்துக்கிட்டாரு. தெளிவா டிஎல், டெக் லீடு, டெலிவரி கேட்டீங்கன்னா மேனேஜர், நாக் இல்ல அவுட் இல்ல ஆகல ப்ரோ. துபாய்ல 3 இல்ல கம்பெனி ப்ரோ, இருக்குன்றதெல்லாம் சொல்லிட்டாரு. முதல்ல இல்ல என்னையா இது 2 பேரும் போனா நீ போயிடுவியா? இல்ல நிறைய பேர் அப்படிதான் போயிட்டாங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில கவுண்டமணியும் அண்ணனும் மாத்தி மாத்தி போய் சொல்லிட்டு பார்க்கல்ல போய் ஆமா 2 ஆமா, பேர் சதீஷ் அதான் பார்க்க மீட்டிங் வரும். நீங்க நீ- பேங்க்ல நீங்க மட்டும் சொன்னீங்க. ஒழுக்கமாக்கு. இவர் வள்ளுவர் சொந்த கோட்டம் நாளை சேர்ந்துட்டு கடைசியில் இவர் போயிட்டு இன்னும் தனியா போறாருன்னு சொன்னீங்க. நீங்க மட்டும் ஒழுக்கமாக்குன்னு போய் இவரு சேர்ந்துட்டாரு. பாவம். ஒரு எம்பி சீட்டு கிடைச்சதெல்லாம் வந்த வரைக்கும் இல்ல லாபம். இதுல விக்னேஸ்வரன் நினைப்பாரு, நல்ல வேலை நம்ம பார்ட்னர் யாரும் அடிக்கல, சீமான். ஆமக்கரி அண்ணன் அண்ணாமலை என்னன்னா டூர் அண்ணாமலையா? போயிருக்காரு ப்ரோ. வந்தோடனே போன மீட்டிங்ல கும்பிடு போட்டு முடிச்சாரு எம்ஐ ப்ரோ. மேலே அவரு டூர் மதுரை போனாரு, மீட்டிங்ல வந்துட்டாரு. நல்லா மதுரை கும்பிடு மீட்டிங்ல போட்டு. குண்டு போட்டாரா? ஆமா அவர் திரும்ப வரதா டாக் இருக்கு. அவ நடக்க முடியாது. எங்க? அதான் நீ திரும்ப வந்துட்டு தெரிஞ்சாலும் செத்துரு வாங்க ராஜு. எலிவேஷனா செக் வடிவம். இல்ல சித்து, தாமரை இது கூட பண்ணக்கூடாதுன்னு ஒரு பஞ்ச் இருக்குல்ல, அதே மாதிரி மலிகம் ப்ரோ மறுபடியும் ம். வர்றதுன்றது ஆஃப்டர் சட்டமன்றத்துக்கு அப்புறம் தான். உன்னை ஒரு கம்பெனில சிஇஓவா அப்பாயிண்ட் சரி, பண்றாங்க. நீ நல்லா பெர்ஃபார்மன்ஸ், நீ வந்து ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கறாங்க. அந்த ரிசல்ட் வரலைன்னா உன்னை என்ன ரிசல்ட் பண்ணுவாங்க? வரலன்னா என்ன தூக்கி டியூஷன் விட்டுருவாங்க. வைப்பாங்க. டியூஷன் அதே வைப்பாங்க. டியூஷன் போங்கண்ணா, என்ன தூக்கி ப்ரோ. விட்டுருவாங்க. அவர் வந்து பெண் தூக்கிட்டு மாதிரி வேற ஒரு வார் ரூமே மெயின்டைன் பண்றாரு ப்ரோ அவரு. வேற சிஇஓ ஆமா கொண்டு ஆமா, வருவாங்கல்ல, அதான் சொல்றேன். அதேதான். இல்ல வேற சிஓ கொண்டு வந்தா பரவாயில்ல, அங்க வர்றதெல்லாம் சரி விடு. எல்லாமே வந்து ஒரு ப்ரோ கால்குலேஷன் தான் ப்ரோ. கம்பெனி கெமிஸ்ட்ரி சீக்ரெட் வெளியே கால்குலேஷன் தான். சொல்லாத ப்ரோ. என்ன சொல்லுங்க கேட்டா சொல்லுங்க. உண்மையில இல்ல, பாஜக தமிழ்நாட்டுல அந்த ஹெட் பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் தான் இருக்கணும்னு எனக்கு ஆசை ப்ரோ, ரஜினிகாந்த். கரெக்டா எனக்கு போடுறோம். வேட்டையன் சப்போர்ட் பிஜிஎம் சும்மா போடுங்க கரெக்டா இருக்கும். ரைட்டுல. நான் கூட சரத்குமார் சொல்ல முடியாது இல்ல. டேய் எல்லாரையும் பேசாதீங்கடா. இப்ப இதுல வந்து ரஜினிகாந்த் சீச்சி இல்ல இல்ல, அவருக்கு அதான் அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தமே அரசியல் சம்மந்தம் இல்ல கிடையாது. சொல்றேன். ஒருவேளை அவருக்கு ஆசை தான் வந்திருப்பான் சும்மா. அவுட் ஆஃப் லிஸ்ட் அது. அலெக்சாண்டர், நீங்க தேவையில்லாத பேசுறீங்க. சீச்சி ப்ரோ, விக்னேஷ் அண்ணன் கோவம் என்னது வந்திருப்பாரு. அவருக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லையா? ஆபீசர் விக்னேஷ் அண்ணா ஆனா தகவல் இல்ல ப்ரோ, கோவம் இல்ல இல்ல ஒரு வந்திருப்பாரு. நிமிஷம். ஆபீசருக்கு என்ன தெரியுமா, கமலை மட்டும் அடிக்கிற அவனை அடிக்க மாட்டேன்னு. ஏன்னா அந்த ஆள் அரசியல் இல்லடா, கமல் எம்என்எம் கட்சியில் இழுத்துன்னு வந்ததான் அந்த ஆள் நாசமா போயிட்டான். இருடா, உனக்கு ஒரு இது அனுப்புறேன். என்னடா யானா அனுப்புறேன். எல்லாதான் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சரி, உங்க எல்லாருக்கிட்டே ஒண்ணு கேக்குறேன். சப்போஸ் அதான் கேட்ட இல்ல, ஒண்ணு கேட்ட. சப்போஸ்னாலே சப்போஸ் உன்னைக்கும் பாட்டு அந்த போடலாமா? suppose இல்ல. சப்புன்னு இல்ல அரவிந்தா. சப்போஸ் சரி ஓகே. இல்ல விக்னேஷ் ப்ரோ, இந்த எச் ராஜான்னு ஒரு நல்ல மனுஷன் இருந்தாரு, அவர் கூட்டம் திரும்ப விட்டா நல்லா இருக்கும். கலைஞர் கூட சீட்டு கொடுத்தாரு. இல்ல ஒரு அவரை கூட்டம் திரும்ப விட்டா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது, ஜாலியா. இல்ல இவ்வளவு தூரம் அவருக்கு சப்போர்ட் பண்றியா? ஒன்னே ஆன்டி இந்தியன் ஓகேவா? தமிழ்நாடு பிஜேபில நல்ல என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் ப்ரோ. ஏதோ அந்த டிஎம்கே கட்சி வந்து ஒருத்தவர் எம்எல்ஏ. ஆமா ஆமா ஆமா, அவர்தான். ஹாரகம் ஹரிசங்கர் ராஜா. யூ ஆர் ஆன்டி இண்டியன். யூ ஆர் ஆன்டி இந்தியன். நீ ஏதாவது கேள்வி கேட்டா யூ ஆர் ஆன்டி. எங்க ஒரு காலத்துல ஆன்டி இந்தியனா இருந்தாங்க. இல்ல ப்ரோ, மெர்சல் ரிலீஸ் ஆச்சு, கை குத்தானுங்க. தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப சூப்பரா ஜாலியா இருந்தது.
அத கலாய்க்கிறதுக்கு நிறைய பேர் அவங்க ஃபேஸ்புக் இது வந்து ஆன்டின்னு மாத்திக்கிட்டானுங்க. ஆன்டி இண்டியன், ஆன்டி எனக்கு தெரிஞ்சு இல்ல குடிமகன். விக்னேஷ் ப்ரோ ஃபேஸ்புக் ஐடி நார்மலாவே அப்படிதான் இருக்கும். அது வேற விஷயம். இல்ல திருப்பி போட்டேன்னா இந்தியன் இல்ல குமார போய் செக் பண்ணி பாப்பா. என்ன விக்னேஷ் ப்ரோ சஜஷன் காட்டுது உள்ள போனதா இந்தியன் ஆண்டியோ என்ன பண்ணுங்க. இல்ல இல்லப்பா ஆன்டி அது ஏன் இல்ல பயோல போட்டுருப்பாருதான். ப்ரோ 2021 அமித்ஷா பேசும்போது அவருக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அவர் வச்சிருந்தாங்க தெரியுமா? ஏங்க மோடி 2014 பேசும்போது கூட அவர் தான் டிரான்ஸ்லேட்டர். அவர்தான் அது பேசும்போது ஒரு வேர்டை வந்து தப்பா மாத்தி பேசி அது வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு தெரியுமா? பார்த்தாரு ஒரு லுக் விட்டாரு. யோ நான் சொன்னதை மட்டும் சொல்லியா அப்படிங்கிற மாதிரி ஒரு look விட்டாரு. அலெக்ஸ் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். 2014 வந்து இவரு மோடிஜி வந்து ஓட்டு கேட்டார்ல, அப்பதான் லேடியா மோடியான்னு சொல்லிட்டு இவங்க கூட ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல மோடிக்கு ஓட்டு கேட்டது யாரு தெரியுமா? விஜயகாந்த். ஆமாண்டா கேப்டன். இல்ல இறந்த மனுஷனுக்கு கல்லடி வாங்கி தர்றாரு. விஜயகாந்த் இது கூட போனாருங்க அவரோட ப்ரோ. அப்படியா? இல்ல என்னங்க இது நம்ம நாளா கேப்டன் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல அப்ப அவருக்கு தெரியாது. இல்ல அந்த சமயத்துல வந்து அலெக்ஸ் ப்ரோ அவர் வந்து ஆக்சுவலி அவர் வந்து மிக சிறந்த ஒரு நல்ல மனுஷன். அவங்க வீட்டுக்காரமா அவரை கைட் பண்ண விதம் தப்பா போச்சு. வேற ஒண்ணு இன்னைக்கு பேசுறாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறதுல இந்த திராவிட முற்போக்கு திராவிட குழாமா அதுல இருக்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் தேர்வாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு பேசுறாங்க, நாங்க 20 வருஷம் கட்சி விஜய் என்னட்ட பேசணும், விஜய்கிட்ட கேளுங்கன்றாங்க. விஜயகுமார் அவரை வந்து முதுகுல குத்துனவங்களும் எத்தனையோ பேர் அவரோட கட்சியில அவர்னால நிறைய உண்மையாவே ஆத்மார்த்தமா அந்த ஜீவன் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல ஜீவன். அரசியலையும் சரி மத்த விஷயங்களும் சரி அவரை பொறுத்தளவுக்கு நம்ம இல்ல அவர் தப்பாலாம் இல்ல. விக்னேஷ் ப்ரோ ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல நான் இப்ப கூட சொல்றேன். இல்ல இப்ப கூட தான் ஒரே நிமிஷம். 2009 இங்க போர் நடக்கும்போது இங்க வந்து கலைஞர் கூட தான் உண்ணாவிரதம் இருந்தாரு. அது ஒரு இன்ஃபர்மேஷன். அதுதான் அத சொன்னா இத சொன்னா திமுக காரங்களே என்ன கலாய்க்கிறியான்னு கேக்குறானுங்க. நான் என்னத்த சொல்றேன்? விக்னேஷ் ப்ரோ என்ன மாதிரி வரலாறு என்ன மாதிரி உண்ணாவிரதம்னா காலையில உணவு முடிச்சுட்டு மதியம் நடுவுல ஒரு உண்ணாவிரதம் 2 மணி நேரம் தமிழ்நாட்டுல முக்காவாசி பேர் உண்ணாவிரதம் தான். சொல்லுங்க சித்து சொல்லட்டும். கேக்குதா? ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுப்பா. 2014 அப்போ மோடி வரும்போது அவ்வளவு பெரிய பிஜேபிக்கு எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு மதவாதன்ற மாதிரி எந்த பிரச்சாரமும் ஓடல. அப்ப இருந்ததே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸோட ஒரு தரப்பு, பிஜேபி ஒரு தரப்பு இருந்தது. ஜெயலலிதா வந்து 2 தரப்புலயும் நிக்கல, சென்ட்ரல் நின்னாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் தான் அவங்க முடிவு எடுத்தது. அதுக்கு முன்னாடிதான் வந்து அவங்களோட கூட்டணி பிரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வந்து விஜயகாந்தோட ஜெயலலிதா கூட்டணி அப்பதான் பிரிஞ்சதா இல்ல அதுக்கப்புறம் பிரிஞ்சதான் எனக்கு ஞாபகம் இல்ல. திமுக கூட அது முன்னாடியே பிரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடியே பிரிஞ்சது கரெக்டா. இன்னொன்னா டிஎம்கே சைடு அவர் போக மாட்டார் விஜயகாந்த். ஏன்னா அவருடைய சொத்தை எல்லாம் அடிச்சதே டிஎம்கே தான். அந்த மண்டபத்தை இடிச்சு அந்த பாலம் போட்டது, அதனால போக கூடாதுன்னு தான் மோடி பக்கம் எல்லாமே போனது. 2026 பாருங்க. 2026 அவருக்கு இருக்குது. ஆனா அவர் மறைமுகமா இருக்கிறாரு, அதனால அவர் ரெடி கூட இதுவும் இல்ல. பிஜேபி மேல அப்படிப்பட்ட அஜெண்டாவும் அந்த டைம்ல இல்ல. அப்ப இருந்தது இல்ல மாம்பழ கட்சி இல்ல. ஒரு நிமிஷம், மாம்பழ கட்சி அந்த குடும்ப சண்டை போயிடுச்சா? நடந்துட்டு தான் இருக்கு. பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. அவர்தான் ஓகே சொல்றாரா ப்ரோ? அலைன்ஸ் ஓகே சொல்றாரு ப்ரோ பிஜேபிக்கு. அப்படியே சந்தோஷம். எனக்கு பெரியவரே ஓகே எஸ் அது பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு ப்ரோ. நேத்துதான் அவங்க அதாவது லைம் லைட்டுக்கு வர்றதுக்காக பிளான் பண்ணி இந்த நாடகம் ப்ரோ. அது ஒரு நிமிஷம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து விஜய் ஃபேக்டரே போயிட்டு இருக்கு. நம்மள யாரும் சீண்ட மாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. எந்த மீடியாவிலையும் நம்ம பேர் வரமாட்டேங்குதுன்றதுனால அவங்க அதாவது அவங்க கிரியேட் பண்ண ஒரு நாடகம் அது, அந்த குடும்ப நாடகம் அது. அது ஒரு சீரியல். அலெக்ஸ் இப்பதான் ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ள அலைன்ஸ் எல்லாம் பேச முடிச்சாங்க. நான் 8 வருஷமா பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா எங்க வீட்டுல.
இன்னும் 8 அந்த வருஷமா இப்ப அலைன்ஸ் மாம்பழ கட்சி பாத்துன்னு இருக்கேன். எவ்வளவு பிடிக்கும் அந்த மாம்பழம். அந்த அலைன்ஸ் இல்லடா அலைன்ஸ். ஓ ஓ மேரேஜ் ஏய் அலைன்ஸா? அவரு ஓகே ஓகே. அவருக்கு அலையன்ஸ்ரா. இல்ல நான் கூட அதான் இவரு நிறைய பொலிட்டிக்கல் ஃபாலோ பண்ண வரல. இத்தனை வருஷமா அதான் மாம்பழத்து பின்னாடி போயிட்டே இருந்துச்சு. சரி இவ்வளவு இல்ல இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ சீசன்ல கூட இல்ல ப்ரோ சாப்பிட மாட்டேன்டா. இல்ல ப்ரோ கமலே டக்குன்னு அலைன்ஸ் போகும்போது நீங்களும் ஒண்ணு போயிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியா? கமல் சார் அவரு வேற ஒரு விண்வெளி ஒண்ணும் இல்ல இந்த பொல்லாதவங்கள சொல்லுவானதான் ஓகேனா லாஸ். அதான் மச்சி நான் சொல்றேன் கேள. ஏய் அவர் ஒரு வித்தியாசமானவர். சாப்பிட கூப்பிட்டா வந்து கண்ணாடி போட்டுன்னு போவாரு வேண்டிய மச்சி அப்படின்னு. சரி ஒரே ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் குமார இவரு பொண்ணு போக போறதுக்கு A1ல போவானு 4 பேர் கூட போயிட்டதா பானே போயிட்டு கரெக்டா உட்காந்துட்டு தான் இதே ட்ரெயின்ல போடாம பாருங்களேன். சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு ஏதோ நியூஸ் வந்துருந்துச்சு. நான் இவரு கமல் சார் சொல்லிருக்காரு, நான் அரசியலுக்கு வந்தது எனக்காக அல்ல, நமக்காக அல்ல, நாளைக்காக. நாளை யாரு அவர் பேர் தெரிஞ்சா நல்லா இருக்கும். இல்ல இப்ப நாளைக்கு போய் கேட்டா மறுபடியும் நாளைன்னு ஒரு அடுத்த நாள் போய் கேட்டா ஒரு அப்ப நாளானிக்கு என்ன பண்ணுவாரு ப்ரோ? அது ஒண்ணு இல்லைங்க. நாளைன்னா தளபதியான்னு எடுத்துக்கலாம் ப்ரோ. அவரோட பதில் ஒண்ணு வியக்க வைக்கிற மாதிரியே ப்ரோ. முதல்ல நம்ம எல்லாரும் அவனை கிறிஸ்டோபர் நோலன் நினைப்போம், ஆனா அவன் கிறிஸ்டோபர் கனகராஜ். புரியுதா? இதுதான் உண்மை. கமல் தயவு செஞ்சு அந்த ஐபேடை அவனா திருடின்னு போங்கடா. முடியலடா. யாரு? டேய் ஐபேடு கதை தெரியாது என்னடா இது? ஐபேடு கதை எவ்வளவு இதுவா போய்கிட்டு இருக்கு. ஐபேட் நான் வாங்குறது இல்லையே. டேய் கமலையா வந்து ஐபேட்ல இருந்து 40 கதை வச்சிருக்காரு. ஆமாண்டா அத மறந்துட்டேன் பேர். அது கதை சொல்ல வேண்டியதானே. அதான் ஐபேடுன்னு வேற எதாவது நினைச்சேன். அதுல எலெக்ஷன் வருது எல்லாருக்கும் ஓசில ஐபேடு குத்துறோம்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு புக் மார்க்காத இல்ல கோபரா, எனக்கு தெரிஞ்சு புக் மார்க்காதான் இருக்கு. நான் சென்னையில் தங்கி இந்த சோர்ந்து மழை பெஞ்சிச்சு, திடீர்னு யார கதவை தண்ணி கேட்டாங்க. இன்னைக்கு மழை தான் ப்ரோ பெய்யுது சென்னையில. ஒரு படம் கதை சரியில்லைன்னு இல்ல ப்ரோ ஆபீசர் கமல் பிடிக்கும். ஆனா மேட்டர் என்னன்னா கமல் இதுக்கு அப்புறம் விக்ரம் இல்ல நான் அவங்கிட்ட கேக்குறேன். ஆபீசரு அன்பே சிவம் ஹிட்டா? அன்பே சிவம் நல்ல படம், ஆனா ஃபிளாப். சுந்தர்சியே புலம்புவான். ஒரு நிமிஷம் ஆள வந்தான் ஃபிளாப் தான். ஏன் கலைப்புலயே சொல்லியிருக்கான். ஃபிளாப் தான்டா, ஆனா நல்ல படம் இதெல்லாம். இல்ல எனக்கு புரியல. அவரோட பெரிய படங்கள் சொல்லக்கூடிய எல்லா படங்களும் மாமே அதெல்லாம் ஃபிளாப், ஆனா நல்ல படம். அதான் மேட்ரு. சரி மகாநதி நாயகன்ல கிட்ட தானே. அப்புறம் அது இன்னொரு படம் இருக்குமே குள்ளமா, அது பேர் என்னது? விக்னேஸ்வரன். மகாநதி ஃபிளாப். விருமாண்டி விஸ்வரூபம், பாபநாசம். விருமாண்டியும் ஆவரேஜ் தான். அப்ப ஆளவந்தான் ஃபிளாப் தான். நடுவுல மறந்துட்டேன், நோட் பண்ணு. ஒரு சித்புரம் என்ன தெரியுமா? குமார் என்ன அடிக்கிறான், நான் அடிக்கிறேன் பேரு விரும்பாண்டி ஆவரேஜ். சித்து ப்ரோ ஒரு நிமிஷம். சித்து ப்ரோ ஒருத்த மேல 1 month தான் அடிக்கிறான், கையிலேயே போத்தினா அடிக்கணும். சரியா? இல்ல 1 month இல்ல ப்ரோ, ஃபேரா சொல்றேன். இப்ப வந்து கலெக்ஷன் வந்து விருமாண்டி அட் த டைம் வந்து ஆவரேஜ் தான். படம் ஹிட், படம் ஸ்டோரி ஹிட். படம் வந்து இப்ப எவ்வளவு தரம் ஏங்க சூரரை போட்டு விடுதான் கலெக்ஷன் இல்ல ஓடிடில வச்சு, அதுக்காக ஒரு நிமிஷம். இதோட உங்களுக்கு இன்னொரு காமெடி சொல்றேன். டிஎல்ல பார்த்தேன். டிஎல்ல வந்து யாரோ ஒரு ரஜினி ஃபேன் வந்து இந்த ஜெயிலர்ல வந்து பெருசு நடந்து வருவார் பத்தியா? அந்த நடந்து வரத போட்டிருந்தாரு. ஆறா இது மாதிரி ஒரு ஆறா, வேற மாதிரி ஒரு ஆறா. இதெல்லாம் விஸ்வரூபம் கிளைமாக்ஸ்ல நடந்து வரதே ஆறாதான்டா. இதெல்லாம் கேள்றா ஏதாவது கேட்டு உண்மையில அது நல்லா இருக்கும். விருமாண்டி இந்த விருமாண்டியில வந்து ஏதோ வந்து உருண்டுகிட்டு இருப்பாரு. இதை அடிச்சுட்டு இந்த ஏதோ ஒன்றை உடைச்சிட்டு வந்து உருண்டுகிட்டு இருப்பாரு. இது பூசணிக்காய் கையை விட்டு அதை எடுத்து போட்டு இந்த ஆறாலாம் வந்து பெருசுக்கு வருமானு போட்டு விட்டு பண்றவர அவருக்கு ஆறானா மத்த டைரக்டர் எடுக்கும்போது அவருக்கு ஆறா இருக்கும். கற்க சாங்க பாருங்க, இதுல வேட்டையாடு விளையாடு அதுல பயங்கரமா ஒரு ஸ்டைலிஷா இருப்பாரு. ஆமா உண்மை இல்ல, அந்த பாட்டு முடியும் போது கிளப்ல ஒரு ஷாட் இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்கும். கிளப்ல முடியும் போது ஒரு ஷாட் இருக்கும்.
ஆமா ப்ரோ ப்ரோ அந்த உண்மையாவே சாகல கூட நடந்து வருமா நல்லா இருக்கும் ப்ரோ. இங்க வெண்ணில இங்க இருக்காங்க எக்ஸ்பர்ட் எஃபெக்ட் சேனல் யாரும் என்னது பாப்பீங்களா? எக்ஸ்பர்ட் எஃபெக்ட் சேனல் இல்ல யாரோ பாப்பீங்களா? அந்த நீ டீகோடிங் சொல்லிதான் பண்ணுவாங்க. நம்ம கேள்விப்படுறேன். நம்ம லியோ கூட டீகோடிங் பண்ணியிருந்தாங்களே தெரியும் தெரியும் அந்த இல்ல இது இல்ல ஆனா எப்படி தெரியும் ஆனா எப்படி அவனை பார்க்க மாட்டேன். ஆபீசர் லியோக்கெல்லாம் ஊரே டீ கோடிங் பண்ணானடா ஏன்டா இல்ல 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 ப்ரோ அவன் ரொம்ப இல்ல டிவோட் இல்ல பண்ண இல்ல ஆளு இல்ல கட்டகரில் இல்ல போனேன் புருவம் கூட ஒட்டி இருக்குமே அவன் தானே. அப்ப இல்ல இந்த 2 பேர் இருப்பானுங்களா? 2 எப்படி அந்த பேர் இருப்பாங்கப்பா. அவளுக்கு விஎஃப்எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணுவானுங்க தெரியும் அவங்க. தெரியும் அவனா ஆனா ஆனா கராபதி ஆனா ஒண்ணு ஆனா 10 பேர்ல எவனுக்குடா? ஆனா அவனுக்கு லைட்டா புளுத்தி மாதிரி பேசுவானுங்களே. அவனை வந்து டீகோட் பண்ணிருப்பானுங்க இந்த தசாவதாரத்தை. சரி இல்ல இல்ல 6 லெவல் பண்ணிருப்பானுங்க. தசாவதாரம் இல்ல அதெல்லாம் தசாவதாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப இல்ல இல்ல அவனுக்கு ரொம்ப வேலையா இல்ல அதுதானே ப்ரோ, ரொம்ப நல்ல டீகோட் படம் பண்றது தான். தசாவதாரம் எனக்கும் பிடிக்கும். ஆனா இவனும் கேக்குறது இல்லடா நான் இது வரைக்குமே சரி அந்த எதெல்லாம் 10 கேரக்டர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த 10 கேரக்டருமே ஒவ்வொரு அவதாரத்தை ஆமா ஆமா அது ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி கடவுளுடைய அதெல்லாம் ஆனா மென்ஷன் இதுதான பண்ணிருப்பானுங்க. இல்ல இல்ல நான் உன்னை கேக்குறேன். ம். இல்ல நான் எவனாவது பதில் சொல்லிருக்கு. பெருசா ஓவர்டேக் பண்ற மாதிரி கமலுக்கு வந்து ஒரே ஒரு ஆறா இருக்குதா? ஒரே ஒரு இந்தியன் ஆறா கூட ஒரு இந்தியன் ஆறா டு அது மாதிரி இன்டர்வல் இருக்குமா? சீன் ஒன்னு நல்லா இருக்கு. இருக்கும். ஐ எம் ஏஜென்ட். எது எனக்கு சக்சஸ் இருக்கு நான் வெளியே சொல்ல மாட்டேன் ஏன்னா நேர்மையான கும்பன். சரி இல்ல இல்ல என்னடா ஏய், ஏய், என்னடா ஏய், ஆறா இல்ல இல்ல இரு, ரெண்டாவது இரு, விஷயம் ஆறாதான் பெருசு விட இல்ல இல்ல குமரா, ரெண்டாவது குமரா, விஷயம் இல்ல இல்ல குமரா குமரா, இல்ல குமரா. இருற நான் சொல்றேன். இல்ல இல்ல நான் சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் குமரா. அந்த இது தசாவதாரம் முடிஞ்சு கொஞ்ச நாள் வா, அதுல சினிமா பாட்டுல தலைவர் 13 கெட்ட போட்டிருப்பாரு. உலகம் எங்கிலும் முன்னே அது மிஞ்சியது கிடையாது. யாரு சினிமா ஒரு சாங் ஒண்ணு ப்ரோ வரும்லடா. ரஜினியா ப்ரோ குசேலன் ரஜினி குசேலன் 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 ப்ரோ அது பாட்டுனா ரஜினி ப்ரோ. இரு குசேலன் குமரா பாட்டுனா குமரா டேய் முத்து பிளாக் ஆமா பஸ்டர் தான்டா. குழுவால் இல்லை முத்து ஒண்டெல்லும். ஆனா சே- டேய் இப்போ இப்ப அந்த படம் பார்த்தா படம் இல்ல இப்பயும் நல்லா நல்லா இருக்கு. இருக்கு ஆனா அவருக்கு சிரிப்பு சிரிப்பு வருது வருது. இல்லையா அது அந்த படம் காமெடி பார்த்தா? படம் தான் இது. சிரிப்பு வருது நல்ல படம் தான் ஆனா காமெடி. சரி அவன் என்ன மட்டும் பண்ணலாம்? கேமரா போறது ஏடா, கவட்டையில ஒரு கேமரா அக்கல்ல ஒரு கேமரா சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம். நான் வந்து பாஷாவும் அதே மாதிரிதான். நான் ஜெயிலர்ல கூட எடுக்கலடா. போய் ஒரு கபாலிடா கபாலி இன்ட்ரோ சீன் மாதிரி ஒரு ஆறா இருக்குமாடா டாங் 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 டாங். கபாலி இன்ட்ரோ சீன் மாதிரியாவது ஆறா இருக்குமாடா? டேய் இல்லடா இல்ல 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 உண்மை என்னன்னா இல்ல அதை விட நல்ல ஆறாலாம் இருக்குது. கபாலில தின்னு வராது. கபாலியை விட நல்ல ஆறாலாம் இவங்கிட்டே இருக்குது. கமல் இருப்பா. ஏண்டா தசாவதாரத்துல அந்த வெள்ளக்காரன் கேரக்டர் இருக்குல்ல, அந்த கொரியர் ஆபீஸ் கொளுத்திட்டு திரும்பி வருவார் அது நடந்து. அது செம்மையா நல்லா இருக்கும். இருக்கும். அதுதான் பேக்ரவுண்ட் பயங்கரமா பிஜிஎம்ஸ் எல்லாம் இருக்கும். சூப்பரா பண்ணிருக்கும். அது நல்லா இருக்கும். ஆலவண்ணன் பிளாப் தான். ஆனாலும் ஆனா அதுலயும் ஒரு பைக் ஆனா சேஸ் இல்ல பண்ணிட்டு ஆனா போவான். ஒரு நிமிஷம் இல்ல ஒன்னு சொல்றேன். ஆனா குமார் முத்து பத்த கம்பேர் பண்ணா உண்மையிலே அதை விட ஆறாலாம் அவனுக்கு உண்மையிலே இந்தியன் தாத்தா கிட்டயா இல்ல பார்ட் இல்ல ஒன்ல இல்ல இருக்கும். டேய் ஆனா ஒரு இல்ல நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் ஒன்று இல்ல சொல்லிக்கிறேன். ஆனா பாஷா கூட கம்பேர் பண்ணா கமலுக்கு ஒரு படம் இருக்காது அந்த மாதிரி. இல்ல நீ இல்லடா அப்ப வந்த படம் தான் இது வந்து என்ன இந்த என்ன மகாநதி அந்த அந்த பாஷா டைம்ல கேட்டா வந்த படம் தான். மகனுதியா அந்த இந்த குருதி இல்லடா குருதி புனல்லாம் அந்த டைம்ல, அதாவது ரஜினி வந்து அந்த கோமாளித்தனமும் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் அந்த குருதி புனல்லாம் வந்திருக்கு. ஆனா குருதி புனல் அதெல்லாம் வந்து இப்ப கூட நல்ல படம் பார்க்கலாம். தான். ஆனா இல்ல முத்து நல்ல படம் தான் சொல்லுங்க. ஆபீசர் நீ என்னதான் கரடியா ஆனா முத்து புகழ்லாம் காதுல தெரியுமா? வாங்கி பேச ஆபீசர். நீ என்னதான் கரடியா கத்துனாலும் கமர்ஷியல் மூவி தான் ஓகேவா. சும்மா கமல் சார் எல்லாம் தூக்கிட்டு வராது. ஆமா நீ என்ன பேசினாலும் பெருசுதான் கமலா இல்ல பெருசான்னு பார்த்தா பெருசுதான். ஏய் பெருசு படம் அப்ப ஓடி என்ன இருக்குடா. ஆனா ஓடிச்சு டேய். அவ்வளவுதான். இப்ப இல்ல இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் சுத்து போட்டு அடிக்க போறாங்க போயிடதான். இவ்வளவு நேரம் நம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காம 5 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் ஒரே ஒரு தப்பு பண்ணதுனால இன்னைக்கு 2 பேருமே ஃபீல்ட்ல இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரே ஒரு மாஸ்டருக்கு அப்புறம் வந்து அடுத்த படத்தை லோகேஷுக்கு விஜய் கொடுத்திருந்தாருன்னா நம்ம விக்ரம்ன்ற படம் வந்திருக்காது, ப்ரோ முதல்ல பேசியிருக்க மாட்டோம். இல்ல ப்ரோ அதுக்கப்புறம் அவர் ஃபீல்டு விட்டு கமல் ஹை போயிருப்பாரு. பட்ஜெட் போடுறதுக்கே ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை அந்த மாஸ்டர் வச்சுதான் வந்தான். புரியுதா? அது வேற விஷயம். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க கான்செப்ட் என்னன்னா பெருசா இல்ல சின்னவர் கமல் நேத்துவோம். சின்னவர் அவரே பெருசா இருக்கிறாரு. இல்ல அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கும் வந்து இப்ப நம்ம தலைவர் வந்து பீஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்காக இப்ப அவர் பண்ணாரு பாத்தீங்களா, தெரியும். இல்ல அந்த படம் பெரிய நெல்சனே அளவுல. ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பானே. அதான் விஜயால அதுதான் தான் ஜெயிலரே பண்ணேன்னு அவனே சொல்லியிருப்பான்.
அவருதான் கதை சொல்றாரு. அந்த ஜெயிலர் இல்லைன்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரும் படம் பண்ணிருக்க மாட்டாரு, வீட்டுல இருந்திருப்பாரு. இப்ப ஆக மொத்தம் 2 பேரையும் திரும்ப கொண்டு வந்தது தளபதி மட்டும் தான் கொண்டு இது வந்திருக்காரு. தெரிஞ்ச ப்ரோ கதை தான் அது ப்ரோ, அது ஆனா அது சொல்லி அது காட்ட இல்ல கூடாது. ப்ரோ. அதான் சொல்லுங்க. அது 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 இங்க அது வந்து இங்க வந்து பேச்சு இல்ல ப்ரோ. இங்க பேச்சு என்னன்னா புரிஞ்சு போனது பெருசா இல்ல பாஷா. கமல், அவ்வளவுதான். இல்ல எனக்கு ஏய் அது அது விடுங்க, அது அது வேற விஷயம், அது வேணாம், அதுக்கு போக டேய் வேண்டாம், ஆனா விட்டுருங்க. இல்லடா, ஆறான்னு பார்த்தா ஆறானா என்னது ஒரு மாசன்னு பார்த்தா எனக்கு கமல் யாரும் மாசா பார்த்தாங்கன்னு கேட்ட சில படம் தான். ரஜினி முன்னாடி எல்லாம் மாசா தான் பார்த்திருந்தோம். இப்பதான் அந்த ஆளு அப்ப வந்து மாசா இருக்குண்டா. ஒரு 10 வருஷம் கழிச்சு அது கோமாளித்தனமா தெரியும் நம்மளுக்கு. ஏன் முத்து 10 வருஷம் மேல ஆகல, 20 வருஷம் ஆகுது முத்து வந்து. சந்திரமுகி ஃபர்ஸ்ட் ஃபைட்ல பாஷா எல்லாம் சிரிப்பா இல்ல, இருக்கும்டா. பாஷா எத்தனை வருஷம் ஆகுது எனக்கு, பாஷா இப்ப பார்த்தாலும் மாசா தான் இருக்குது. டேய் ஆபீசர் எனக்கு புரியல, உனக்கு ஒரு வன்மம் இருக்குன்னு வையா. டேய் ஒரு ஒரு என்ன டேய் ஒரு காமெடி ஒரு கிமெடி ஒரு எல்லாம் இல்ல ஒரு இது நிமிஷம் ஒரு பண்றீங்க? நிமிஷம். அது படம் இல்ல ஹிட்டுடா நீ இல்ல இல்ல நீ அத்தனை ப்ரோ இல்ல இல்ல நீ அத்தனை கூலி ஒரு நிமிஷம் கூலி ஒரு படம் நிமிஷம். தமிழ்நாடு தேட்டருக்கு எவ்வளவு கூலி எல்லாம் கோகோ தான் ப்ரோ, தெரியாது. இல்ல ப்ரோ அதெல்லாம் சொல்லுங்க ப்ரோ, அதெல்லாம் விடுங்க ப்ரோ. ஆக்சுவலி கேரளா தேட்டருக்கு ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் இல்ல குமார் சொல்லு. இரு ப்ரோ 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 டேய் ஆபீசர், நீ இவ்வளவு சொல்றல்ல, சந்திரமுகி ஃபர்ஸ்ட் சீன் செகண்ட் சீன், குருதி புனல்ல ஒரே ஒரு ஃபைட் சீன் எங்கேயாவது வரது சொல்லு பாப்போம் எப்படி இருக்குன்னு. இடம் இங்க இருக்கு எவனுக்குமே தெரியாது. இல்ல இல்ல ஒரு ஆர்ட் படமா கமல் படங்கள் ரசிக்கிறது தான் அது, அப்படி சொல்றான் நல்லா இருக்கும் மாசு. ஏன் மியூட் பண்றாரு, யார் மியூட் பண்ணா? நல்லப்பா அவன் தும்பி நான் யார் பின்னாடி டமால் இல்ல டமால் ஜிம்முல இல்ல வந்து ஹைலைட் சீனே வந்து கௌதமி சீன் தான் ப்ரோ. இல்ல கேட்டா உண்மையில இல்ல கமல் படம் இல்ல பெரிய சொல்ற மாதிரி குருதி புனல் ரொம்ப ரசிக்கலாம். ஏன் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா 20 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட அதை கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா ரிப்பீட்டா பார்க்க முடியாது, புரியுதா? ரிப்பீட்டா இல்ல கமலுக்கு இல்ல. ரிப்பீட்டா பாக்குறதுலடா, அவன் அப்ப சொன்ன கருத்து வந்து இப்போ ரெவலண்டா இருக்குல்ல. என்ன கருத்து? குருதி புனல் ஆகட்டும், மகாநதி ஆகட்டும், இல்ல உண்மைதான் அப்ப சொன்ன மகாநதி அந்த மகாநதி இல்லையா? அதாவது நல்லா புரிஞ்சுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ சாயங்காலம் கேட்டிவில கூட மகாநதி போட்டுட்டாங்கடா. அந்த பிரிட்ஜ் கட்டில சொல்ற அந்த அது கரெக்ட். எல்லா ஆனா ஒரு நதி நிமிஷம் இல்லப்பா, இப்ப ஒன்னு மேட்டர் போயிட்டு தெரியுமா? சிவாஜி படங்களும் இந்த மாதிரி இருக்கும். ஆனா எம்ஜிஆர் படத்தை தானே இது வரைக்கும் பேசுறாங்க. சிவாஜி படம் வந்துட்டு கை தட்டி விட்டாங்க. அதே மாதிரிதான் ரஜினி படத்தையும் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி தான். அவன் கமல் படம் அந்த மாதிரி தான் பாராட்டுவானுங்க. ஆனா கமலுக்கும் கமர்ஷியல்லாம் இருக்குது, கமர்ஷியல் ஹிட்ஸ். ஏன் பஞ்சதந்திரம் நிறைய படம்லாம் இருக்குது, தசாவதாரம் நிறைய நல்ல படம்லாம் இருக்குது. கமலே வந்துட்டு மிக்சடு தான் பண்ணியிருக்காங்க. கண்டென்ட்லாம் சுத்தமா அதுல மட்டும் போலியே. கமர்ஷியலும் கமல் பண்ணியிருக்கான். இது ரெண்டும் ப்ரோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ப்ரோ, நிறைய ட்ரை ஆனா இல்ல பண்ணுவாரு. ரஜினியே வந்துட்டு கமலை வந்துட்டு ரொம்ப பிரேஸ் பண்ணுவான். ஏன் கமல் தான் ஃபர்ஸ்ட். அதான் கமல் மாதிரி ஒரு ஆக்டர் இது இல்லைன்னு அதான் ரஜினியே சொல்லும். அதனாலே சொல்லிட்ட பிறகு நம்மளுக்கு என்ன, அது வேற விஷயம். ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருக்கு இருந்த பாண்டிங் தான் ப்ரோ இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. பாண்டிங்லாம் இல்ல, ரெண்டும் ஒரு ஃபங்க்ஷன்ல அச்சுலாம் மாஞ்சிக்குதுன்னு தெரியுமா கதை? சும்மா நடிப்பானே வெளியே. அதுதான் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்காம தனித்தனியா பிரிஞ்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டு இல்ல ஒண்ணு இல்ல, ஒரு ப்ரோ நம்ம ஆளு இருப்பாரு தெரியுமா, நம்ம நண்பர் அஜித். யாரா அவன், நம்ம பயடா அவன் அப்படின்னு. அந்த மாதிரிதான் ரஜினி அந்த மாதிரி யாரா அவன், நம்ம பயடா அவன் கமல்னு. சேம் கண்டிப்பா. ஆனா இல்ல எண்ட் ஆஃப் தி டே இல்ல ப்ரோ, எண்ட் ஆஃப் தி டே சக்சஸ்ஃபுல்னு பார்த்தா ஒருத்தன் தான் நிப்பான், புரியுதா விக்னேஷ் ப்ரோ? 2 பேரும் அண்ணா, 2 பேரும் தான். ரஜினி ஏதோ எம்ஜிஆர் சிவாஜினா ஒருத்தன் தான், ரஜினி கமல்னா ஒருத்தன் தான், விஜய் அஜித்னா ஒரு ப்ரோ. அததான்டா சூப்பர் ஸ்டார் வந்து 5 படத்துல 3 படம் ஹிட் கொடுத்து 2 பிளாப் கொடுப்பாரு, 1 ஆவரேஜ் கொடுப்பாரு. கமலஹாசன் வந்து 6 படம் பண்ணாருன்னா 1 ஹிட் கொடுத்து 2 ஆவரேஜ் கொடுத்து 3 வருஷத்துக்கு 2 ஹிட் தான் தருவாரு. இல்ல அவரு ஒரு யதார்த்தத்தை சொல்றாரு. உண்மைதான். அது ஹிட்னாலும் இம்பாக்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இம்பாக்ட் இருக்கு கமல். அது ஓகே. எனக்கு புரியவே இல்லடா. அந்த ஒரு படம் வந்து கமர்ஷியலா ஹிட் ஆனாதான்டா அது ஹிட், இல்லடா ஹிட் கிடையாதுடா. அது ஃபிளாப் படம். இது தம்பி நாங்கெல்லாம் இல்ல நாங்கெல்லாம் அப்படி இல்ல. அடுத்த ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கிட்டாங்க தூஞ்சாயம் கீத்துஞ்சாயம்னு. ஃபிளாப் நான் மென்ஷன் பண்ணலடா. இப்போ மாஸ்டர் இன்ஸ்பிரேஷனே பாத்தீங்கன்னா 70 வயசுல நம்ம ஒரு படம் தான் ஹிட் பண்ணனும்னு நினைக்கிறாரு ஒருத்தர் ப்ரோ. இப்ப ஒரு நிமிஷம் இல்ல பாரு, சிவாஜி தான் எந்திரனுக்கு முன்னாடி இந்தியன் அதை விட பெரிய ஹிட், புரியுது? அதை முன்னாடி சொல்றேன். ஆனா இந்தியனை விட பெரிய ஹிட் தான் சிவாஜி, அது சங்கரே சொல்லியிருப்பாரு. ஆனா மேட்டர் என்னன்னா, அப்ப காலத்துல கமல் உண்மையில சூப்பரா இருந்திருக்கான். இந்தியன்லாம் இவ்வளவு பெரிய ஹிட்னு தெரியாதா? அது இல்லாமலாம் இல்ல, கமல் சப்பன்னு சொல்லு. ஆனா ரஜினி அதை ஓவர்டேக் பண்ணி போயிட்டான். இல்லடா இப்போ
அவர் ப்ரோ நடிச்ச நம்ம ஒரு இன்ஸ்பயர் பண்ணி தான் ரஜினிகாந்த்ன்றது வேர்ல்டு வைடு மாஸ்டர் அவர் எடுத்து ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணிருக்காரு ப்ரோ அவரு. அந்த மாஸ்டர் ஃபேன் எடுத்தாங்க. ஒரு பேஸ் இந்த நிமிஷம் மாதிரி இல்ல கமலை ஆபீசர் இல்ல இல்ல பொறுத்தளவு. இல்ல இப்போ அவர் நடிச்ச நம்ம ஒரு இன்ஸ்பயர் பண்ணி தான் மாஸ்டர் ஆமா. எடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பாருங்க. கமல் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி இப்போ நிறைய பேர் எடுக்கிறாங்க. சரியா? ஆனா அந்த மாதிரி ரஜினி படம் கமலே ஒண்ணு கூட எல்லா கிடையாது. படத்தையும் இன்ஸ்பயர் பண்ணி தானே எடுத்திருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு ஹாலிவுட் படத்தை தானே எல்லாத்தையும் காப்பி வச்சு எடுத்திருக்கானே. அவரே இன்னொன்னு எடுத்திருக்காரு. நம்ம ஆமாண்டா, அவரதுல இருந்து எடுக்கிறோம். ஆனா இல்ல அந்த ஆளு ஒரு டீச்சர் தான். விதை அந்த ஆளு ஒரு விதை போட்டிருக்கான். இல்ல இல்ல அப்படி கிடையாதுடா. நான் ஒத்துக்கிறேன். உண்மையிலே அந்த ஆளு விதை போட்டிருக்கான். அது நான் ஒத்துக்கிறேன். உண்மையிலே அது நல்ல ஒரு டீச்சர் தான் அந்த ஆளு. ஆனா ஃபெயிலியர் டீச்சர். ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் கிட்ட போயிட்டு 12ஆம் கிளாஸ் புக்கை கொடுப்பான். இல்ல இல்ல புரியுதா? அது எப்படின்னா ஸ்கூல்ல நீ ஒரு டீச்சர் கிட்ட படிச்சிருப்ப, ஆனா நீ வந்து சிஇஓ ஆயிருப்ப. அது மாதிரி அது அவர் வந்து ஸ்கூல் டீச்சர், நீ சிஇஓ. இல்லடா நான் சிஓ ஆயிருக்க மாட்டேன். நான் மேட்டர் என்னன்னு புரியுதா? இப்ப நீ 10th படிக்கிற குமார் உங்ககிட்ட 12th புக்கு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அதேதான் கமல் பண்றான். புரியுதா? எல்லா டைம்லயும் இதே தான் பண்றான். இப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு புக்கை கரெக்டா குத்தான். கடைசியில பார்த்தா இல்ல பூமர் இப்ப என்ன தம்ம பண்ணிருக்கான். 10th படிக்கிற பையன் கிட்ட 5th புக்கை குத்துறான். தக்லீஃப் என்னடா 4 நாள் புக்கு கம்மியான போயிருக்குதுன்னு. இல்ல சிம்பு இந்த படத்துலயாவது கம்பேக் வந்துடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தாப்ல. சிம்பு இது வேணா நீங்க சொல்றது கரெக்ட். ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்தாரு. இப்ப இந்த கோ பேக் கமல். சத்தியமா சொல்றேன். நானே கமல் நேரத்தையும் கலாய்ப்பேன். ஆனா எனக்கு சத்தியமா தக்லீஃப் போகும்போது எனக்கு கமல் மேல இந்த காண்டை விட மணிரத்னம் மேல அவ்வளவு காண்டா எனக்கு என்னன்னே தெரியல. அவனை அந்த ஆளை போட்டு அடிக்கணும் போல இருந்தது. ஆனா என்ன பண்றது ப்ரோ, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அதாவது மணிரத்னம் வந்து மத்த ஆர்டிஸ்டுக்கு வேற மாதிரி பண்ணுவாரு, கமலுக்கு வேற மாதிரி பண்ணுவாரு. கமல் வந்து கமலுக்கு ஒரு சீன் பண்ண முடியாது. அவரு மாமனார், அவர் மருமைய வந்து மாமனாருக்கு நீங்க வந்து இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏதோ பண்ணி தொலைறான் போ, நான் இதை பண்ணி முடிச்சுட்டு போனா நம்ம காசு தரான், அவன் படம் அவன் காசு என்னவோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. இல்லைங்க, நான் எல்லாத்தையும் நான் மொத்த சிலைக்கும் ஹார்ட் பீஸ் அங்க வச்சேன்ற மாதிரியே வயல்ல வேலை பார்த்து விண்வெளி நாயகன்னு போட்டான் பாரு, கவுனிங் கிளாஸ் போட்டுக்கின்னு. சல்யூட். இது ஒரு ஏன்னா நவீன இது கேங்ஸ்டர் படம் நான் நம்புறானுங்க போத. ஏன்டா கேங்ஸ்டர் படத்துக்கு உண்டான மரியாதை போச்சுன்ற மாதிரி ரொம்ப பேக்வர்ட் திங்கிங்கா போயிடுச்சு. அவனுக்கு கேங்ஸ்டரா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா நம்பலாம். என்னன்னா கேங்ஸ்டர் இல்ல இதுல ரங்கராஜ சக்தி வேலை ஒரு ஒப்புக்கு சப்பான். இதுல அடுத்து நான் தான் ரங்கராஜ சக்தி இருந்துட்டு போ. அடுத்து கம்பேக்னா வந்து திரும்ப லோகேஷ் வந்து அடுத்த படம் கொடுக்கணும் ப்ரோ. இல்ல இதுல ஒரு மாதிரி ஜெனரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படின்னா கேங்ஸ்டர் எல்லாம் ஒரு மாதிரி வந்து பொம்பளை இல்ல அது முதல்ல அதுவே தப்பு. அந்த புரிதலையே பண்றீங்க முதல்ல. இது எங்க ஆளு ஏதோ 1960s வந்த ஹாலிவுட் படம் எதையோ வந்து பாத்துருக்காப்பல. இது நல்லா இருக்குது, நம்ம அறிவுக்கு தூக்கிட்டு வந்துட்டாரு. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவரு ஃபர்ஸ்ட் அமர் கேரக்டர் தான் பேஸ் பண்ணி எழுதின படம் அது. மணிரத்னம் தான் எழுதிர வேண்டியதானே. நாங்க பேனாவை புடின்னு போனோம். ப்ரோ ராஜ்கமல் வந்து ஒரு 3-4 படம் நல்லா பணம் சம்பாதிச்சிட்டாரு ப்ரோ. என்ன பண்றதுன்னு பார்த்தாரு. என்ன மாப்பிள்ள என்னோட பெரிய அளவுல போயிடுவான் போல இருக்காரு. இரு உனக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு மணிரத்னம் பின்னாடி வச்சு விட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. என்னன்னா ஆக்சுவலா அது ஒன்லைன் என்னன்னா அந்த அமர் கேரக்டர் வந்து அவனை வந்து நிறைய தடவை சாவடிக்க ட்ரை பண்ணுவாங்க, சாக மாட்டான். அது பேஸ் பண்ணி தான் படம். அமர் கேரக்டர் வச்சு அமர் கேரக்டர் வச்சு அமரன்களுக்கு கலெக்ஷன் கூட அடிக்கல. சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இல்ல அமரன்ல வந்து பிக்சரைசிங் ஸ்டோரியே ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிருக்கு. அது பயோபிக் ப்ரோ. ஏன் இதுல கூட தான் அமரன் இருந்தா. அது வேற அமரன். உள்ள இருந்து திருஷா பாக்குறான், வெளிய இருந்து திருஷா பாக்குறான். எனக்கு தெரியல. எனக்கு அமரன் செகண்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப போர் அடிச்சு. பயோபிக் அப்படிதான் இருக்கு. மேக்ஸிமம் நான் சொல்றேன் போட்றேன். நான் சொல்றேன் சொல்லிட்டேன். இல்லடா ஒரு நிமிஷம் குமார். நான் சொல்றேன் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் அன்னைக்கு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை ஃபுல்லா. இது சத்தியம் ஒரு வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் பார்த்திருக்கேன். சொல்றேன் போட்டுறேன் ப்ரோ. நீங்க பார்த்தது வந்து ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓடிடில பார்த்தீங்கன்னா ப்ரோ பயோபிக் பிரச்சனை என்னன்னா நம்ம முன்னாடியே ஸ்டோரியும் படிச்சிருவோம். பட் இது நடக்க போது அது நடக்க போகுது. பட் விஷுவலா எப்படி காட்ட போறாங்க. ஆனா நான் திரும்ப பார்த்த பயோபிக்னா அது டோனி, MS டோனி. இது நல்லா இருக்கும். கேராத் வாணி அந்த அதுக்கப்புறம் இந்த நல்லா லவ் சீன்லாம் சூப்பரா இருக்கும். பாட்டும் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் அந்த டைம்ல இன்னைக்கு டோனிக்கு ஒண்ணு கொடுத்தாங்க. என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு ஒண்ணு கொடுத்தாங்க. டோனி என்னத்த கொடுத்தாங்க?
எது என்னன்னே தெரியாம வந்து தோனியோட பயோபிக் பார்த்துருக்கேன். தோனி பயோபிக் அதுக்காடா இது இப்ப என்ன பண்ணாருன்னு யாருக்கு தெரியும்? அதான் சொல்லு. இன்னைக்கு தோனிக்கு வந்து ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் கொடுத்துருக்காங்க. ஓ இன்னைக்கு வந்து ஹைலைட்டே தான் ப்ரோ, ட்ரெண்டிங் தான் ப்ரோ. இன்னைக்கு ஒரு நிமிஷம் அலெக்ஸ் ப்ரோ இன்னைக்கு ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் ப்ரோ. எவ்வளவு புரியல தங் கேக்கல. இன்னைக்கு தங் லைஃப் கலெக்ஷன் எவ்வளோன்னு கேட்டேன். கலெக்ஷனா? புரியல எந்த ஆ படம்? தங் இல்ல லைஃப் இது இது எப்படி இது? இல்ல நவீன கலாகராண்டா. அதான் இது நம்ம வரைக்கும் புதுப்பேட்டையில நினைக்கிறேன். சொல்லு. புதுப்பேட்டையில சொல்லுவானே, முதல்ல என் முன்னாடி வந்து இந்த கேள்வி கேக்குறதே தப்பு. ஓ 88 நினைக்கிறேன். 88 அது பரவாயில்லையே. 100 தொட்டுருவானா? பீஸ்ட் கலெக்டர் இல்ல 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 கடைசியில எப்படி தருமா? பக்கத்துல கங்க உட்காந்து இருப்பான். வா 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 வந்து பக்கத்துல உக்காரி. அவனே 100 கோடிடாடி. எவ்வளவு நெகட்டிவிட்டி கங்குவாக்கு. 3D கிளாஸ் அது ஆமா 3D கிளாஸ் 100 அது மறந்து லிஸ்ட்ல 3D. ஆமா 3D டிக்கெட் ரேட் அதிகம் ப்ரோ. இது அதாவது 100 கோடிங்கிறதெல்லாம் இப்ப ப்ரோ இது ரெண்டு ஷோ கவுண்ட் ப்ரோ. இப்ப 100 கோடிங்கிறதெல்லாம் இப்ப நம்ம தளபதி படத்தை எடுத்துக்கீங்களா ப்ரோ. நீங்க இல்ல 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 விஜய் கம்பேர் பண்ணாதீங்க, அசிங்கமா இது கூசுது உடம்பு. இல்ல சாரி ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 100 கோடின்னு சொல்றாங்களா, 100 கோடி எல்லாம் 100 கோடி எல்லாம் சாதாரணமா வந்து கேஷுவலா பண்ணிட்டு போற ஃபிகர் ப்ரோ. ஆயிடுச்சு. முதல்ல ஒரு நிமிஷம் 100 கோடி ஓபனிங் கொடுக்கறது தான் அது ஸ்டார்ட்அப், புரியுதா? அது ஹைப்போ ஸ்டார்ட்அப் சொல்லலாம். ஆனா இப்ப இல்ல இப்ப நம்ம விண்வெளி நாயகன் எப்படின்னா 50 கோடி ஓபனிங் ட்ரை பண்ணாரு, 40 கோடி 38 கோடி வந்துச்சு, அதுக்கப்புறம் படம் படுத்துருச்சு. நீங்க நம்ம படம் வந்து ப்ரீ சேல்ல 100 அடிக்கிறனால 100 ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீ எத்தனை டைப் ஆக்டர்ஸ் வந்து 100 அடிக்கிறீங்க? இல்ல முதல்ல 100 கோடி சாதாரண விஷயமும் இல்ல. ஏன் இப்ப அத டயர் டு ஆக்டர் ஏன் புது நிறைய பேர் பண்றதுக்கு காரணம் வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. உண்மையிலேயே நீ நினைக்கிற மாதிரி ஏன் இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலியா நல்ல சப்போர்ட். ஏன் டிராகன் 150 கோடி விடாமரிசோட அதிகம், புரியுதா? அதான் நல்லா இருந்தா சப்போர்ட் பண்றாரு. பிப்ரவரி மாசம் சும்மா பிப்ரவரி மாசம் படம் ஓடாதுன்னு, ஆனா அதெல்லாம் ஓடுது. மே மாசம் தக்லே தான் சாரி, ஜூன் மாசம் தக்லே. ப்ரோ இன்னொன்னு ப்ரோ, முக்கியமான மேட்டர் நான் கேட்க நினைச்சேன். இப்ப ஜனநாயகன் வந்து 100,000 crore வந்து சும்மாரு ப்ரோ. நீங்க என்ன கேட்டா இல்ல, என்ன கேட்டா ஒரு நிமிஷம். எக்ஸ்ட்ரீம் இல்ல, எக்ஸ்ட்ரீம் பாஸ்ட் வந்து படம் சூப்பர் டூ. அதாவது நார்த்ல படம் கிளிக் ஆச்சுன்னா 700 வரும் ப்ரோ. 700 இல்ல முதல்ல வந்து யாருமே அவங்க ஓடிடி அவங்க வந்து மல்டிப்ளெக்ஸ் அதான் ப்ரோ சொல்றேன். இல்ல மல்டிப்ளெக்ஸ் போட்டே 700 வரும். 700 இரு ப்ரோ ஜனநாயகன் பத்தி எல்லாம் இப்ப வேணாம் ப்ரோ. அது வரும்போது நம்ம பாத்துக்கலாம் விடுங்க. இல்ல அவர் கேட்டதும் தப்பு கிடையாதுடா முதல்ல. ஏன்னா இப்ப அதான் இது பண்றதெல்லாம் ஓகே ரியாலிட்டி. ஆனா நம்ம இப்ப ஃபீல்ட விட்டு வெளில போறோம் ப்ரோ. ஃபீல்ட விட்டு வெளில போகும்போது பெஞ்ச் மார்க் வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறோம். இல்ல ப்ரோ இப்ப ஆல்ரெடி வச்ச 2 பெஞ்சே அவனால தூக்க முடியல. அதான் லியோ கோட் இது வந்துட்டு தமிழ்நாட்டுல. இதுல 3வது பெஞ்ச் வைக்க சொல்றீங்க. இல்ல அலெக்ஸ், அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் பேசியிருப்பாங்க இந்த ஜிபி டைம்ல. சரி ப்ரோ, இப்ப இந்த கூலி வர டைம்ல நீங்க நோட் பண்ணலாம். அவனுக்கு என்ன தெரியுமா ட்ரை பண்றானுங்க? தளபதி இல்லைனாலும் தமிழ் சினிமா வந்து இது இருக்கும். ஒரு நிமிஷம் இல்ல, அவன் சொல்லிட்டு போனான் கட்சியில. அவனே இப்ப என்ன சொன்ன பாத்தியா? ஆமா ஜிபி லாஸ்ன்னு பேசிக்கிறாங்க. ஆமா டென்ஷன் ஆயிட்டானுங்க. டேய் விஜய் அடிக்க வரணும் உனக்கு போட்டா என்ன அடிக்கிறேன். ஆனா இல்ல இவனுங்க இந்த சோசியல் மீடியா இந்த ஆர்டிகல்ல எழுதுவானுங்க பாத்தியா? இந்த கொஞ்சம் இந்த காசு வாங்கிட்டு எழுதுவானுங்களா? அவனுங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அது வந்து தளபதி இல்லைனாலும் கோலிவுட் இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த நரேட்டிவ் செட் தெரியுது. சரி ப்ரோ, நீங்க யாருமே இந்த பராசக்தியை பத்தி பேசவே மாட்டீங்க. அது ஈடி ரேட்ல மாட்டினது ப்ரோ. வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனையும் கிடையாது. அவங்க வந்து பெரிய ஃபயர் விட்டு இருந்தாங்க ப்ரோ. ஒரு நிமிஷம்டா ப்ரோ. அவங்க யாரு படம் என்ன வந்தா என்ன ப்ரோ? எல்லாரும் படம் வரட்டும், எல்லா படமும் நல்லா இருக்கட்டும். நம்ம தாராளமா ப்ரோ. அதுல வந்து நம்ம யாரும் எந்த படத்தையும் ஓடக்கூடாதுன்னு சொல்ல ப்ரோ. இதுல காமெடி என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த என்டிஆர் படம் கூட வருது, என்டிஆர் நீல் படம் கூட வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு உப்பு போட்டானுங்க. இல்ல கடைசியில என்டிஆர் அக்கவுண்ட்லயே வந்தது. அதான் நான் வரல அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டான் உங்களுக்கு.
சரியா நெக்ஸ்ட் வந்து பராசக்தி வருது, பராசக்தி கூப்பிட்டானுங்க. அதுவும் இதாயிடுச்சா. அப்புறம் வேற வழியே இல்லாம இவன் பாலையா படத்துக்கு அகண்டா 2 அக்கண்டா வரும், 2 அக்கண்டா அது கூப்பு போட்டானே. அக்கண்டா 2 போஸ்ட் மார்ட்டம் அதுவும் ஆகஸ்ட் அது ப்ரீபோன் ப்ரீபாண்ட் ஆயிடுச்சு. ப்ரீபாண்ட் அது வந்து செப்டம்பரே வருது. ஆக்சுவலி ப்ரோ அது இன்னைக்கு ஒரு இன்னைக்கு நிமிஷம் இல்ல இல்ல இந்தியா அக்கண்டா செப்டம்பரா அகண்டா வந்து ஓஜியோட வந்து கிளாஸ் வருது. ஓஜி ஓ டவுன்லயா செப்டம்பர் கடைசியில ஏய், ஏய், இல்ல ஆக்சுவலா அகண்டா வந்து சங்கராந்தி கரகாட்டி இது, அதனாலதான் அகண்டா இல்ல இல்ல கூப்பு போட்டாங்க. இல்லைன்னா இல்ல சிரஞ்சீவி இல்ல படம் நவீன் வருது. நினைச்சிருவான் ஆஹா என்ன செப்டம்பர் வரான் நல்ல வேலை கீழே வரான்னு. செப்டம்பர் 5 நம்ம கிட்ட ப்ராப்ளம் இல்ல. மதராசி இல்ல மதராசி எப்ப எந்த அதான் படமும் கிடையாது. எனக்கு கேட்டா மதராசி பொறுத்த வரைக்கும் அது முருகதாஸுக்கு அது ராசியா இருக்கணும், இல்லைன்னா செத்துருவான் சத்தியமா. அவன் எனக்கு கேட்டா பாட அவனுக்கு தான் அடிபடும். நல்லா இருக்கும். இல்ல உண்மைதான் ப்ரோ. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் பேக் டவுன் இருந்தது. அதை தாண்டி டேய், ஏதாவது சக்சஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அவளுக்கு வர்றாப்ல. சிக்கந்தர் இன்னொன்னு இல்ல ப்ரோ, சிக்கந்தர் அது flop எது தான். எது ஆனா சக்சஸ் முருகதாஸ் மேல இல்ல எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்குது. அவன் ஹிட் குத்தா எல்லாரும் பார்ப்பாங்க, அவனுக்கு ஆடியன்ஸ் இருக்கு. இல்ல ஒரு ப்ரோ. நிமிஷம் நவீன இருக்கியாடா? இருக்கேண்ணா. உங்க மேலதான் வந்து எல்லாரும் அவ்வளவு கேம்ல இருக்கிறானுங்க. அதான் அதான் இல்ல ஏதாச்சும் அததான் சொன்னேன், பத்திரமா இருந்துக்க, ஹிட்டு மட்டும் தராம இருந்துன்னுத்துக்க கையோட இழுத்துன்னு போயிடுவானுங்க தரன்னு. இல்ல நவீன ஒரு ட்வீட் போட்டிருந்தானே, கோட் சீன் நீங்க அங்க பண்ணிருக்க கூடாதுண்ணா அப்படின்னு மாதிரி ஏதோ ட்வீட் போட்டிருந்தானே ஃபர்ஸ்ட். எங்க எப்பயோ நெகட்டிவ் பார்த்தோம். பீக்ல இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா, ஆனா அந்த விஷயம் டவுட் என்ன அது தெரியுமா, அலெக்ஸ் ஃபுல் ஆனா அட்டென்ஷனும் எங்க பக்கம் திரும்பின மாதிரி ஒரு இல்ல இதா இருக்குல்ல. இல்ல என்ன கேட்டா இல்ல 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 அலெக்ஸ் அது இல்ல உங்களுக்கு ஆகும்னு நான் முன்னாடியே சொன்னேன் ஞாபகத்தை. இல்ல ஏன்னா தெரியும். டேய் இவனுக்கு நெகட்டிவ் வந்ததுக்கு மெயின் ரீசன் ஒரே ஒரு ஐடி தான்டா. அவன் அவன் தான் ட்வீட் போட்டு போயிட்டான்டா. உணவத்தை வந்து அந்த அமரன் எஃபெக்ட்னு போட்டவன் தான்டா உங்களுக்கு பிரச்சனை. அதுதான்டா முடிஞ்சிச்சு. ப்ரோ. இல்ல உண்மையாவே தளபதிய வந்து பேலன்ஸ் பண்ணி பேக் போனா கொண்டு போயிருந்தா அடுத்த லெவலுக்கு இவரை கொண்டு போயிட்டு ப்ரோ இருப்பாங்க. முதல்ல இன்னைக்கு ஒரு நிமிஷம் அவருக்கு இல்ல ஒரு போட்டியாவே நிமிஷம் நீங்க இல்ல ஒரு ஒன்று சொல்றேன். என்னைக்குமே ஒரு சக்சஸ் எல்லாருக்குமே அமையறது ரொம்ப கஷ்டம். ஏன் இப்போ 300 கோடி வந்துட்டு ரொம்ப கஷ்டம். தனுஷும் அதான் திண்டாடுறான், எஸ்டிஆர் சொல்ல தேவையில்ல, கண்டிப்பா சூர்யாலாம் 150க்கே திண்டாடுறாரு, அதான் அவர் விட்டுறலாம், அது வேற கதை. ஆனா எஸ்கே இது அஷ்ட பிறகு கம்முன்னு இருக்கணும் அவன் ஃபேன் பேஸ். ஆனா அவனுக்கு ஃபேன்ஸ் வந்துட்டு எல்லாருக்கிட்டே சண்டைக்கு போனது அது முதல் தப்பு. ஆனா எல்லாருக்கிட்டே இல்ல இல்ல என்ன விஜய்க்கு கேட்டா எதிராகவே பயிர் விடுறாங்க இல்ல புஜி. இல்ல இல்ல அதுதான் ப்ரோ, எங்களுக்கு அதான் பேக் அதான் ஃபயர் ஒரு ஆனது நிமிஷம் இல்ல, உங்களுக்கு. எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போனது அது முதல் தப்பு. இப்ப ரெண்டாவது என்னன்னா இப்ப மதராசி ஹிட் ஆயிடுச்சுன்னா இது விட்டுருவானுங்க. உண்மையிலே சொல்றேன், மதராசி ஹிட் ஆகிட்டா இது ஸ்மூத்தா போயிடும். உண்மையிலே அது யாரும் பெருசா எஸ்கே அடி இது வந்துட்டு கொஞ்சம் கம் பண்றானுங்க. ஆனா மதராசி மட்டும் ஊதிச்சுன்னுத்துக்க இந்த தனுஷ் ஃபேன்ஸ், சிம்பு ஃபேன்ஸ், எல்லா ஃபேன்ஸ் சைட்லயும் ப்ரோ எல்லாரும் சைட்லயும் அடிப்பானுங்க. நீங்க அமரன் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ப்ரோ. அத நீங்க அததான் ப்ரோ சொல்றேன். இல்ல இல்ல ஆக்சுவலி அது என்னன்னா இன்னைக்கு வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே அகைன்ஸ்டா ஏய் இருக்காங்க. இல்ல இன்னைக்கு மைண்ட் செட் எல்லாரெல்லாம் இல்ல உண்மையிலே ப்ரோ, இப்ப கொஞ்சம் பேர் உண்மையிலே இருக்காங்க, அது மேட்ரு இல்ல. பட் டு உண்மையிலே பி இவனுக்கு இல்ல வந்து ப்ரோ. அப்படி பார்த்தா இல்ல ஃப்ராங்க் என்னன்னா எல்லார் ஃபேன் பர்சனலா எல்லார் நம்ம ஃபேன் இரு சைட்லயும் ஒரு ஏட்டுக்குது. நிமிஷம். சொல்லு. இல்ல பட் டு பி இல்ல ஃப்ராங்க் உண்மையிலே வந்து என்னன்னா எஸ்கே இந்த ஃபேன்ஸ் வந்து இந்த எஸ்கே டீசர் ஒண்ணு யாருமா விட்டான்ல, யார் ம் ஈவன் மட்ராசி டீசரு, ம் அது ஓகேவா? எனக்கு ஓகேவா தான் ஆமா இருந்தது, நல்லா தான் இருந்தது. அனிருத்தெல்லாம் நல்ல காம்பினேஷன் தான். சொல்லு. உண்மையிலே எஸ்கே மேல வந்து யாருக்கு திரும்ப ரொம்ப ஹிட் இருக்கு. போன வருஷம் வேட்டையன் ப்ரோ வந்து கிராஸ் பண்ணல சந்திரமுகி அமரனை. சச்சினோட லெவலுக்கு தான் ப்ரோ சரியா இதை டேய் யோசிச்சாங்க. இரு இப்ப இரு நம்ம போன வருஷம் வந்து ஜனநாயகனையும் பராசக்தி அமரன் கீழே பொறுத்து வேட்டையன் பேசுங்க. இருந்தான். இரு போன வருஷம் அமரன் கீழே வேட்டையன் இருந்தான். அப்பவே அவன் வந்து எஸ்கேக்கு ஆப்போசிட்டா அவன் வேற கமலை வேற ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருந்தான். எஸ்கேக்கு ஆப்போசிட்டா அவனை போட ஆமா சில ஆரம்பிச்சிட்டானுங்க. பேர் ஞாபகத்தை அப்பயே வச்சாங்க. அதாவது அடிக்காத ஆள் இல்ல, ஆனா இந்த மேட்டர் எனக்கு தெரியுமா, அது ரெண்டு விஷயம் இருக்கும். ஒண்ணு தப்பிக்கணும், இல்ல வந்துட்டு மாட்டிப்பேன். இதுல தப்பிக்கிறது எப்படி தெரியுமா, நீ 100 எடுத்தா தப்பிக்க முடியாது. 100 எடுத்தாலும் ஃபிளாப்னாலே 100 தான் வந்து, ஏதாவது 100 கிட்ட வரும், 100 வரும், அதான் தர்மடி வரும். மினிமம் நீ 200 பண்ணணும், அப்பதான் வந்துட்டு ஒத்துப்பானுங்க. சரி ஓகே சார், நீ ஒரு 200 கோடி மார்க்கெட் இருக்குது, இல்ல வந்துட்டு 200 கோடி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு ஒத்துப்பானுங்க. இல்ல ப்ரோ ஆனா ஆனா ஒரு ரெட் நிமிஷம் ஜாயின் இல்ல இல்ல தோல்ல ஏறி இல்ல ஜவாரி பண்ணி மதராசி போட்டுப்பானுங்களா ப்ரோ. 200 பண்ணாம இருந்தா அது முச்சிருவானுங்க என்ன கேட்டா. ஏதாவது இவனுங்க இதெல்லாம் மினிமம் 150 பண்ணா விட்டுருவானுங்க என்ன கேட்டா. ஏன்னா ராய் இல்ல 150 அது பண்ணா விட்டுருவானுங்க. சான்ஸ் இருக்குண்ணா அதுல. அதான் மினிமம் 150 பண்ணா விட்டுருவானுங்க. கேட்டா ராயனா தான் நீ நானும் ஒண்ணுட்டு போயிடலாம். ஆனா குபேர் இல்ல அது பண்ணிடு ப்ரோ. ஏன்னா ஆவரேஜ் மார்க்கெட் இல்ல இருக்கு ப்ரோ. ப்ரோ. அந்த 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 இப்ப குபேரா ஒண்ணு இல்ல ப்ரோ, இல்ல இந்த வருஷம் எனக்கு இவனுக்கு குபேரா இட்லி கடை, இவனுக்கு மதராசி, சிம்புக்கு என்ன படம் வருதா? ப்ரோ இல்ல சிம்புக்கு இந்த இன்னொரு எங்களுக்கு படம் இருக்கு ப்ரோ, அமரனுக்கு வர்றதுக்கு ஒரு இது செட் சான்ஸ். பண்ணானுங்க. ஆர்கேஃபைனாலதான் இவ்வளவு கலெக்ஷன் வச்சு இன்னொரு செட் பண்ணானுங்க. ஆமா அதனாலதான் வந்துச்சு. ஆனா கமலுக்கு வராது, இல்ல அது வேற விஷயம், டேய் அதெல்லாம் இது அது கேட்கக்கூடாது. அது அது
அதெல்லாம் அது ஏன் தெரியுமா சொல்றாங்க? டான் வந்து 125 பண்ணிட்டான். அடுத்து பிரின்ஸ் ஒரு 50 பண்ணுவான்னு இல்ல எதிர்பார்த்தானுங்க. இது பாரு இல்ல பிரின்ஸ் ஒரு வந்து நிமிஷம் சரியான அதனால தான் இது. அது இல்ல நான் அதனால தான் எல்லாருக்கும் சொல்றேன். இல்ல நடந்தது நடந்து போச்சு. ஆனா நீ ஏற்கனவே ஒண்ணு பண்ணிட்ட. இப்ப அடுத்து என்ன பண்றதா இனிமே எல்லாரும் பாப்பானுங்க. இப்ப விஜய் வந்துட்டு மெர்சல் கொடுத்துட்டு சர்க்காரும் வந்துட்டு அதே லெவலுக்கு கொடுத்தாரியா, அதை விட எக்ஸ்ட்ரா எல்லாம் போச்சு. அதனால தான் ஏத்துக்கினானுங்க. பிகில் அதை விட எக்ஸ்ட்ரீம் போச்சு. அதான் போயிட்டே தான் இருந்தாரு. அதனால தான் ஏத்துக்கினானுங்க. இது இப்ப பைரவ தூயின் வந்து மெர்சலுக்கு அப்புறம் குத்துந்தன்னு எங்களை ஏத்துக்கவே மாட்டானுங்க. அதாவது பீக்ல இருக்க டாப்ல இருக்குன்னு ஏத்துக்க மாட்டானுங்க. அதான் சொல்றேன், டயர் 2ல நீ டாப்னு ஏத்துக்கணும்னா பிரின்ஸ் மதராசி ஏன் எடுக்க வேணாம்னு சொல்றேன்னா டேய் பிரின்ஸ் டேய், மதராசி இல்ல ஹிட் இல்ல ஆகணும். நீ வந்து இது தப்பு. எஸ்கே வந்து டயர் 2ன்னு சொல்றது நீ தப்பு. அப்ப டயர் 1ல யார் இருக்கா டயர் சொல்லு 1ல பார்க்கலாம். 3 பேர் ஆனா தான். இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து யாரு சிவகார்த்திகேயன் விஜய் யாரு வந்து சொல்லு. டாப் 3ல விஜய் வந்துட்டாப்ல. அது விஜய் மட்டும் ரஜினி கன்ஃபார்ம் ப்ரோ. அஜி ஆ, அஜி ஆ, ஆ, வேற ஆ, வழி இல்ல. போன வேற வருஷம் வழி அவனுக்கு இல்லாம ரெண்டு ஒரு பேர் பேர்த்த சொல்ல இல்ல வேண்டியது. இல்ல ரஜினி இல்லடா அஜித்தோட வேற ஃபர்ஸ்ட் வழி இல்லாம ஜாஸ்தி தான். ஊசலான்னுறான் ஒருத்தன். அதுக்கு நாங்க என்ன பண்றது? இல்ல 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 போன வருஷம் அவனுக்கு ரெண்டு பேர்த்தோட எஸ்கே ஜாஸ்தி அதான் தான். சொல்றேன். இல்ல 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 ஒண்ணு பண்ணா வேலை டேய் இல்ல, கன்சிஸ்டன்சி தானே உங்களுக்கு மேட்ரு. ஒண்ணு உங்களுக்கு பண்ணா புரியுதா இல்லையா? ப்ரோ ப்ரோ அதுக்கு வந்து விஜய் ஹெல்ப் ப்ரோ பண்ணிருக்காரு ப்ரோ. முதல்ல அதை விட்டுருங்க ப்ரோ எல்லாத்துக்கும் நீங்க. விஜய்னு வராதீங்க ப்ரோ. அவனுக்கு மாதிரி மேட்ரு என்னன்னா இது வேற ப்ரோ பேசினுக்கிறோம் நாங்க. கன்சிஸ்டன்சி இது என்ன ப்ரோ இல்ல ப்ரோ என்ன ப்ரோ எல்லாத்துக்கும் விஜய் ஹெல்ப் பண்ண முடியும்? இல்ல நம்ம இல்ல ஒரு படம் நல்லா நிமிஷம். இல்ல ஓடிச்சுன்னா இல்ல நல்லா அது பண்ணுவோம். இருக்கட்டும். உருளாடி கன்சிஸ்டன்சி பொறுத்த வரைக்கும் இப்ப அதான் ஆமா வந்துட்டு தமிழ்நாட்டுல 100 கோடி வந்துட்டு டக்குன்னு பண்ண வச்சுருக்கான். டேய் 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 சிவகார்த்திகேயன் ஒண்ணுதான் டேய் டேய் பண்ணியிருக்கான். ஒழுங்கா புரியுதா? பேசுறா, சாரி அஜித் சாரி ஒழுங்கா ஏகே பேசுறா. ஏகே அதான் இல்லடா. அதான் ஒண்ணு பண்ணிருக்கிறதுக்கும் கன்சிஸ்டன்சியா பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதான் சொல்றேன், திரும்ப எஸ்கே இதை பண்ணா ஒத்துப்பானுங்க. உண்மையிலேயே டயர் 2 டாப்ல இவர் தான், அதுக்கு எடுத்து வர்றது இவன் தான்ன்ற மாதிரி ஒத்துப்பானுங்க. ஆனா இப்ப டயர் 2ல ஓப்போ டயர் 2ல இல்ல நீங்க இப்ப அப்படியே பார்த்தாலும் இல்ல கன்சிஸ்டன்டா இல்ல 50 கோர்ஸ் வந்து இப்ப யாரும் கொடுக்கல. நடுவுல சூர்யா ஃபேன் என்ன தம்ம பண்ண சூர்யா ஃபேன்ஸ் டயர் 2ல ஹையஸ்ட் ஓப்பனிங் ரெட்ரோ தான். உண்மையில அப்படிதான் அபிஷியலா போட்டாங்க தான். நான் தானே இந்த ஊர்ல டாப்ல இருக்கேன், மத்தவெல்லாம் எனக்கு கீழே தான் நானு. போஸ்டர் ஒழுங்கா போய் பார்க்கணும். அதுலயே நான் தியேட்டரிக்கல் அப்படின்னு போட்டுருப்பானுங்க. இல்ல அது இல்ல ஓப்பனிங் தமிழ்நாட்டுல 17 கோடி. அதை ஆனா எங்கேயாச்சும் ஒழிச்சு ட்ராக்கபிள் படி 15 தான் வந்தது. அது வேற விஷயம். அமரன் எவ்வளவு வந்திருக்கு? அதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோடி எக்ஸ்ட்ரா போட்டு இல்ல அமரன் இது கன்சிஸ்டன்சின்னு சொல்றதுனால சொல்றேன்னா டிஎன்ல கன்சிஸ்டன்டா 50 கோர்ஸ் வந்து எந்த மூவியுமே தப்பாம கொடுத்துருக்காப்ல. ஆனா அதான் தமிழ்நாட்டுல கன்சிஸ்டன்சி எஸ்கே வரும் அந்த 50 வந்துட்டு. ஆனா 50க்கு பாரு இனிமே ஒன்று சொல்லிட்டா 50 லெவல்ல இருக்கும்போது நீங்க டயர் டூலயே பிலிஸ் லெவல் இருக்கு. ஏன்னா டிராகன் இப்ப பிரதீப் ரங்கநாதனே 2 பண்ணிட்டான். அதாவது டக்குனு வந்துன்னு இருக்கான். யாரு ப்ரோ அடுத்த லெவல் பிரதீப் தான் ப்ரோ. நீங்க வந்து ஈக்குவல் டு டஃப் கொடுக்க போறவரு எஸ்கேக்கு அவர் தான் ப்ரோ. எஸ்கே மேல எஸ்கே மேல இதெல்லாம் எஸ்கே மேல காட்டுறேன் எனக்கு. பிரதீப்புக்கு நீ ஃபேன் பேஸ் ஒன்னு கிரியேட் பண்ணணும். அவன் நல்ல இல்ல பொண்ணு கொடுத்தா இல்ல கன்ஃபார்ம் இல்ல ஓட இல்ல அதெல்லாம் இல்ல பிஆர்ரா இல்ல டே. இல்ல அதெல்லாம் இல்ல இது பார்த்தாலே இல்ல இல்ல தெரியுதுடா சொல்லுவான் தெரியுமா, பிஆர்ரா. இவ்வளவு நேரம் இதுக்கு தான் பேசிட்டு ப்ரோ இருந்தேன். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற ஃபார்முலா என்னன்னா ஒரு கமர்ஷியலா ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு மட்டும்தான் வந்து அது ஃபேன் பேஸ் இதெல்லாம் வரும். இப்படி கிடையாது. நீங்க நடிக்கிறது பிரதீப்லாம் இது வந்து ஒரு படம் நல்லா ஒரு இருந்தா நிமிஷம். ஓடுது இல்ல இல்ல அவ்வளவுதான். அதான் இப்ப மேட்டர் என்ன தெரியுமா, தனுஷ் எஸ்கே அதான் சிம்புன்னு போயிருக்கு. சிம்பு சொல்ல தேவையில்ல, அது எப்பனாச்சும் வந்துட்டு பண்றது இல்ல விட்டுறது. அப்புறம் இந்த பிரதீப் ரங்கநாதன் சூர்யா, ஐயோ யாரோ ஒருத்தன் ரிமூவ் பண்ணனே, யாரும் சரி தெரியல. அலெக்ஸ், உனக்கு பிரதீப்போட பார்த்தாலே பச்சையே தெரியலையா பிஆர்னு அந்த பேனர் வச்சு அதுக்கு எப்பாடு இல்ல இதெல்லாம் இல்ல பண்றது இதை பாரு, பார்த்தாலே? நான் என்னைக்குமே பிஆர் எல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, பிஆர்னா அது மிகப்பெரிய வெளியே தெரியும். இது எப்படி தெரியுமா, மர்மரு பிஆர் குட் பேட் அக்லி பிஆர் பண்ணான். அதான் ஒரு நிமிஷம். இல்ல அது இல்ல இல்ல. என்ன கேட்டா ஒரு சரி படம் இப்ப சரி டிராகன் இவ்வளவு ப்ரொமோட் பண்ணான், எல்லாரும் அதை அடிக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணானுங்க. ப்ரொமோட் பண்ற சரிடா, ரெண்டாவது படத்துக்கு பேனர் கட் அவுட் என்ன அதெல்லாம் வச்சிருந்தாங்க தெரியுமா? வைக்கட்டும், புரியுது. அதுக்கு அது பாரு இதெல்லாம் தப்பும் கிடையாது. என்ன கேட்டா ஆ, இது தப்பே கிடையாது. தப்புனா எது தெரியுமா தப்பு, ஒரு ஆ. கேவலமான மெட்டீரியல நல்லா வித்ததான் தப்பு. புரியுதா? இல்லடா இது வந்து அவன் பிரான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இல்ல இல்ல பிஆர் இப்ப வேலை பார்த்த மாதிரி இருந்தது. தக் லைஃபுக்கு வந்து ம். காசு கொடுத்தாங்க ரெவ்யூ போட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தியா இன்ஸ்டாகிராம்ல. ஆ, வேற மாதிரி படத்தை அதுதான்டா செருப்பால அதுதான் தப்பு. அதுதான் தப்பு. மர்மரு இது பட் நீ பர்சனலா வந்து உனக்கு பேனர் வச்சுக்கிறது அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. உன்னை நீ ப்ரமோட் பண்ணிக்கிற அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் டேய் ஒரு புது இப்ப ஹீரோனா. நம்ம எல்லாம் ஒருத்தன் எவனாவது இப்ப நம்ம சும்மா நம்ம பேசுற கேங்ல எவனா ஒருத்தன் ஸ்டார் ஆயிட்டானா நம்மளே கூட வைப்போம். புரியுதா? இல்ல ஏதாவது அந்த மாதிரி இது அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வைப்பானுங்க, அவனுக்கு டீம் ஏதாவது ஒன்று பிஆர் டீம்லாம் வச்சு அவன் பண்ணதான் செய்வான். அவன் ஸ்டார் ஆகணும்னு அவனுக்கு ஆசை. ஆனா என்னைக்குமே டிராகன் மட்டும் ஸ்லிப் ஆச்சுன்னு நீ சொல்ற மாதிரி அடிக்கலாம். அதாவது டிராகன் ஸ்லிப் ஆயிட்டும் வந்துட்டு முட்டை குத்தா அது பிஆர். அப்ப அதான் அது வெளியே தெரியும் பச்சையா இது கேவலமா பண்றானுங்க அப்படின்னு. அதான்
இல்ல எனக்கு கேட்டா பிரின்ஸ் படம் ஹரிஸ்டைன் ஒரு எவ்வளவோ பிரின்ஸ் பரவாயில்ல. படம் ஃபிளாப் ஆகும்போது கூட இவனுக்கு அதான் சொன்னானுங்க பிஆர் இருக்கு. அலெக்ஸ் ப்ரோ இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். பிரின்ஸுக்கு ஓவர் அதாவது எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, முதல்ல ஒரு படம் ஃபிளாப் ஆகி ஓடல கூட நெகட்டிவ் ரிவ்யூ அதிகமா வருதுன்னா அப்ப பிஆர் ஒழுங்கா பண்ணலன்னு அர்த்தம். அப்ப பிஆரே பண்ணலன்னு தான் அர்த்தம் கேட்டேன். இல்ல சூர்யா ஃபேன்ஸ் வந்து அதேதான் சொல்றானுங்க. என்னன்னா இவனுக்கு எவ்வளவு பேட் ஃபேஸா இருந்தாலும் எங்கனால ஒரு 70ல இருந்து 100 வரைக்கும் பண்ண முடியும்டா. ஆனா வந்து நீங்க பிரின்ஸ் வந்து 25 தான்டா பண்ணிருக்கீங்க. அதுதான் சொல்றாங்க சூர்யா ஃபேன்ஸ், அதான் போட்டுருப்பானுங்க. ப்ரோ அவருக்கு வந்து சுக்கிரன் உச்சத்துல இருக்காரு ப்ரோ சூர்யாக்கு. ப்ரோ சூர்யாவுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணு சொல்றேன். சூர்யாக்கு இல்ல சூர்யா வந்துட்டு நிறைய நல்ல இப்ப சூர்யா வந்துட்டு ஒரு 100 ஃபிளாப் கொடுத்தாலும் அவங்க பண்றதுக்கு அங்க டீமுக்கு இது புரியுது. ப்ரொமோஷன் பண்றதுக்கும் ஏன் சூர்யா நல்லவருன்னு சொல்றதுக்கும் ஏன் சூர்யா இப்படியே பேசிட்டு இருந்தா நான் கீழே போயிடுவேன் பாத்துக்க. இதுல அது கரெக்ட். அதான் சொல்ல வர்றது என்னன்னா பிஆர்ன்றது இந்த மர்மர் அந்த மாதிரிதான், இது தப்பு கிடையாதுன்றான். இப்ப ரெட்ரோ வந்துட்டாதான் இல்ல. இப்ப குமர சொல்ற மாதிரி ரெட்ரோ என்ன இப்ப என்ன பிஆர் பண்ணி ஓடிச்சா? அதெல்லாம் இல்ல. நல்லா உண்மையான பிஆர் யாருன்னா விக்னேஷ் ப்ரோ தான். கிருத்தி செட்டி இவர் ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒருத்தன் ப்ரொமோட் பண்றா பாப்போம். கீர்த்தி செட்டிக்கு ஒரே ஃபேன் குமார் எல்லாம் செல்ஃபால் அடிக்கிறான். நல்ல விஷயம் ஒரு ஃபேன் இல்ல விக்னேஷ் ப்ரோ ஒரு ஃபேன் கலாய்க்கிறான். இவனை விட்டுறாத. எங்களோட மோசமான நிலைமை நீங்க தானே இருக்கீங்க. விக்னேஷ் ப்ரோ ப்ரொடியூசர் ஆல் இந்தியா லெவல் கிரிக்கெட் சிட்டி ஃபேன்ஸ்ல ஆரம்பிச்சலாமா? புரியல என்னது? ஆல் இந்தியா லெவல் ஃபேன்ஸ் கிளப் ஆரம்பிச்சலாம். நீங்க தான் தலைவர். நம்ம எல்லாம் போட்டியே போட முடியாது. வேற லெவல்ல பேசலாம் போட்டீங்க. உண்மையாவே கீர்த்தி செட்டி லக் இல்ல ப்ரோ. உண்மையில நல்ல ஃபேஸ், நல்ல ரியாக்ஷன். உண்மையிலே நான் வேணா அதுக்கு நானும் வந்து நான் அலெக்ஸ் ப்ரோ கூட நானும் வந்துடுறேன். எந்த ஐடி நான் பேசுறது? விஜயகுமார் யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க செகண்ட் ஐடியோட வாய்ப்பு இருக்கு. இல்ல இவரு குரல்ல வந்துட்டு கேக்குதா? நேத்து சொன்னல ஏதோ எனக்கு ட்ரிகர் ஆற மாதிரி இருந்தா உங்களுக்கு டிஎம் பண்றேன். டிஎம் பண்ணிருக்கேன். இல்ல எப்படியே எல்ஐகே படத்துக்கு கட் அவுட் வைப்பா பிரதீப். அது ஆப்போசிட்டா கிருத்தி செட்டிக்கு ஒரு கட் அவுட் வச்சிடலாம் ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ வச்சிடலாம் ஒரு கட் அவுட் எல்ஐகே படத்தப்போ ரிலீஸ். இல்ல ஒரே நிமிஷம் ஆபீசரே, பொம்பளை குரல் எலானுக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாம் நீ ட்ரிகர் ஆரம்பிச்சியா? எலானா இல்ல இப்ப எலானையா சொன்னேன். இல்ல அவனை போடுறதுக்கு பார்த்து டிக்கிறதுல அவனை நீ ட்ரிகர் பண்ணணும்யா. அவன் குரலுக்கு மாறிடும். இல்ல அவனுக்கு போடுறதெல்லாம் ட்ரிகர் ஆகுது. ஆஃபீஸர சில விஷயம்லாம் பழகிக்கணும். நாய்னா கடிக்கும், பூனைனா தான். இல்லடா நம்ம படத்திலேயே பவானி கேரக்டர் சொல்ல பத்தியா, சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒவ்வொரு ரியாக்ட் பண்ணி நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். அதான் நீ ரியாக்ட் பண்றது வரல, உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவேன். விக்னேஷ் ப்ரோ பார்க்க பவானி மாதிரி இருக்காருன்னு அவரை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாரு. ஒரு குத்தனே அந்த செவுத்துல போய் தான் ஓட்டு. ஆனா உண்மையில காலேஜ் செகண்ட் இயர் அப்பதான் மாஸ்டர் வந்துச்சு. பவானி மாதிரி குத்தரன்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செவுத்துல ஒரு விக்னேஷ் ப்ரோ பாத்தியா சின்ன வயசுல அதாவது ப்ரோ பவானி மாதிரி குத்தணும். அந்த ஹேர் ஸ்டைல் நான் பண்ணியிருந்தேன் ஷாம்பு போட்டுன்னு. அது ஹேர் ஸ்டைலாடா? அதுதான் வடிச்சு வரனா வரப்போகுது. ஷாம்பு போட்டு அந்த கொம்பு நல்லா நின்னுச்சு அது. ஆனா ப்ரோ இல்ல ஸ்கூல் பெஞ்ச்ல குத்தின்னு இருப்போம். நீங்க செவுத்துல குத்தறணும் போது டவுட் இருக்கு. ஜேடி மாதிரி ஷர்ட் வச்சிருந்தேன், பவானி மாதிரி அந்த வேட்டியோ லுங்கி. ஜேடி ஷர்ட்டை போட்டு பவானி வேட்டி கட்டிருந்தியா? ரெண்டுமே சேர்த்து போல தங்கையா போட்டேன். இதான் புரியுது. இந்த என்னடா இதுதான் டவுசர் பேண்ட்டுக்கு போல லுங்கி கட்டினாரு. எக்ஸ்ட்ரீம் கான்ட்ராஸ்டா இருக்குது. நல்லா இருக்குல்ல இது. இது இல்ல இது யாராவது எடிட் பண்ணி
பவானி கிட்ட இருந்து லுங்கி வாங்கி கட்டிக்கிட்டு இல்ல இவனை கொஞ்சம் ஜேடி நினைச்சு பாரா, சட்டையும் காப்பையும் இவனே போட்டு பார்க்க விஷால் மாதிரி இருப்பான். ஓ பிரணவ் ஆமா ஆரோடிக்காப்ப. எனக்கு வட்ட சேலையில வந்திருக்கு, காதுல போன் வச்சுக்கிட்டு. அவன் காதுல வச்சா அவரால் வாயில வச்சுன்னு ப்ரோ. கேக்குதா ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே? முடியும் போது வந்திருக்கீங்க. என்ன ராக்கி பாய், இன்னைக்கு எத்தனை ஸ்பேஸ் போன? எந்த ஸ்பேஸும் போல பாய். ஆனா விக்னேஷ், நான் கூட வந்து ஸ்பேஸுக்கு போவேன். சில பேர்லாம் சில ஸ்பேஸ கொஞ்ச நாள் பாய்காட் பண்ணாங்க. பாய்காட்டா? யாரா அது? விக்னேஷ் ப்ரோ பாய் தான், ஆனா அவரு பாய்காட் பண்ணிருக்காரு. பாய்காட். சரி நீ சொல்லு. இல்ல நான் சொல்ல ரேவந்த் நல்லாதான் இருப்பான், திடீர்னு வந்து கொஞ்சம் லைட்டா டேடே ரேவந்த் மாதிரி ஒரு சரி சுடு அப்புறம் கடிக்க வருவான். எதுக்கு கம்பிய பிடிச்சு அங்க ஒர்க் அவுட் பண்றான், அதை விட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? டே அது கம்பிடா. நானும் கம்பி தான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. எப்ப பார்த்தாலும் மைண்ட் பர்வர்டட் மைண்டாவே இருக்கு. டேடே கம்பி தான்டா சொன்னேன், நீ சொல்றதா அதான் கீழே வர தப்பா கேட்டுற போதுன்னு சொன்னேன். அவ்வளவுதான், கீழே உட்காந்து வந்து ஏதோ ஒரு 4 ஊப்பிங்க கேட்டுக்கிட்டு இருந்திருப்பானுங்க. ஏதோ சொல்றானுங்க ஒண்ணும் புரியலையேன்னு உட்காந்துக்கிட்டு இருப்பானுங்க. உதயநிதி இல்லடா அலெக்ஸ், அதான் விக்னேஷ், அவங்கதான் முட்டாளுன்னா நீயும் முட்டாளா தானே இருக்க. டேடே நடுவுல விக்னேஷ் ப்ரோ உதயநிதி பாலாங்க நாயம் வந்துருப்போதா நீ மாதிரி சாப்பிட்டத மொழிகிட்டு பேசுறா. தண்ணி குடிச்சிட்டு பேசுவா. நான் சாப்பிட்டத மொழிகிட்டு. சரி விக்னேஷ் ப்ரோ, உனக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. கிருத்தி செட்டிய பார்க்க ஆந்திரா போகணும். சரி. இல்ல வந்துட்டு அதான் உனக்கு பிடிச்ச வந்துட்டு ஒரு கப்பல்ல வந்துட்டு உன்னால வேலை செய்யலாம். அதாவது நல்ல நீ நினைச்ச மாதிரி சேலரி டபுளா இருக்குது. என்ன பண்ணுவ? என்ன சேலரி டபுளா இருக்குது? சேலரி டபுளாலாம் எவனும் தர மாட்டான். ஒரு வேலை ப்ரோ, இல்ல சேலரி டபுளா பார்க்க போறதே இமேஜினரி தான். இல்ல ஒரு நிமிஷம், சேலரி டபுள் இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். சேலரி இப்ப கடலூர்ல இருந்து சென்னை போர்ட்டுக்கு போயிட்டு நீங்க போயிடலாம். சேலரி டபுளா ஒரு ஆஃபரே அந்த கப்பலுக்கு போயிடலாம். இல்ல ஆந்திராக்கு போய் வந்துட்டு கிருத்தி செட்டியை பார்க்கணும். ஆனா ரெண்டுமே ஒரே டைம் மாதிரி, ஒண்ணு ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணணும். நான் இப்பயும் சொல்றதா, சேலரி டபுளா போகணும் இது பண்ணணும்னா நான் அழகா பார்த்துட்டு அடுத்த எக்ஸாம் எழுதி நான் போயிடுவேன். புரியுதா? அது எப்ப வேணாலும் கிடைக்கும். இன்னும் 10 கப்பல் இல்ல, என் சர்வீஸ் இருக்க வரைக்கும் நான் போயிட்டு இருப்பேன். அப்ப கிருத்தி செட்டி இண்டஸ்ட்ரி விட்டு போயிடுவாங்க. ஆனா நவீன பாத்தே இல்ல, கப்பலாவது அதான் இதுவாகுது. நீ வண்டியை திருப்படாதான். உண்மையாவே அது வந்து நல்ல இதுக்குதான் வந்து ஒரு இது போட்டு சொல்லுவாங்க. அதாவது வைசஸ்ட் மேன் சோலமனும் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் சாம்சனும் கடைசியில டிஃபீட் ஆனது லஸ்ட்னாலதான். கமல் மாதிரி பேசுற, புரியலையே. இல்ல விக்னேஷ், நான் ஒண்ணு மட்டும் உனக்கு புரிஞ்சுதுண்ணே, நீ வந்து படிச்ச முட்டாள்னு அர்த்தம். இல்ல எனக்கு அவர் மேல அவர் கண்ணுல வெறி தெரியுது, அதை பாக்கணும். அங்கிள் நீ வந்து ஒரு எக்ஸ் தம்பியா இருந்ததுல வந்து சந்தேகமே கிடையாது. அலெக்ஸ் அந்த இதுல அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஜீசஸ் பீரியட் டைம்ல ஒரு சொல்லுவாங்க என்ன, வைசஸ்ட் மென்னா சோலமன் சொல்லுவாங்க, அதே ஸ்ட்ராங்கஸ்ட் மென்னா சாம்சன் சொல்லுவாங்க. அந்த 2 பேருமே கடைசியில அழிஞ்சு போனது லஸ்ட்னாலதான் அப்படின்னு. விக்னேஷ் ப்ரோ எப்படி ஆகி விட்டானு பாரு. ஆமா அதான் உண்மை. அவர் ரெண்டு செலக்ட் பண்ண ஆப்ஷன் அப்படிதான் இருக்கு. கிரஷா கூட இருக்கலாமா? கிரஷா இருந்தா என்ன கிடைக்கிற வேலையை விட்டு போயிடுவாமா? இல்ல ஒரே நிமிஷம். டேய் ஆபீசர், உனக்கு லஸ்டுக்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் தெரியாதடா. அவர் லவ் பண்றதா அவர் டார்லிங் அப்படின்றாரு. அது என் டார்லிங். லஸ்ட்னா அந்த கதை எனக்கு செட் ஆகணும்ல. என் கதை இல்ல கதை எழுதுனதே உங்களுக்கு தான். அது எப்படின்னா அந்த லவ் தான் அவன் வந்து அவனுக்கு வந்து பொண்ணு பின்னாடி போய் இதாயிடுவானுங்க. அப்படி சொல்றான். அதாவது ஒண்ணு இல்ல ப்ரோ, இப்ப போறதுக்கு முன்னாடி பொம்பளை சோக்கு போயிட்டான்றான். அந்த மாதிரி நீங்கன்றான். இல்லடா அந்த காலத்துல வந்து அவங்க எல்லாம் விக்னேஷ் நான் வந்து 6 மணிக்கு மேல மாஸ்டர்ல தலைமை சொல்வாருல, 6 மணிக்கு மேல வாய்ப்பு இருக்கு. அதான் 6 மணிக்கு அது மாதிரி இல்ல. ஒருவேளை தான் சென்னை இல்ல சென்னை போற மாதிரி போவாரு, போர்ட்டுக்கு போக மாட்டாரு, சைட்ல திரும்பிடுவாரு ஆந்திராக்கு. நீங்க அதை கூட விட்டுருங்க. ட்ராய்னு ஒரு படம் இருக்கும், ட்ராய் பாத்திருக்கேன். ட்ராய் இல்ல ட்ராய் பாத்திருக்கேன். அது இதே மாதிரிதான் இருக்கும்.
சரி விக்னேஷ் ப்ரோ, அடுத்த இப்போ எல்லைக்கு ஆடியோ லான்ச் நடக்குது சென்னையில, போவீங்களா ப்ரோ கிருத்தி செட்டியை பார்க்க? இல்லடா இல்ல நான் தான்டா போடலாம் டாப், மாட்டேன். நான் தான்டா டாப்ல இருக்கேன்னு போவேன். இல்ல போடலாம் மாட்டேன், எனக்கு முதுவலி, நான் வீட்டை படுத்துருக்கேன். இந்த இல்ல ஏதாவது பாஸ் வாங்கணுமா ப்ரோ? இல்லைங்க வேண்டாங்க, நம்ம அவரெல்லாம் இருக்காங்க. அவரெல்லாம் கேட்டாருன்னா அவங்க கீர்த்தி சிட்டி ஃபேன்ஸ் கிளப்ல இருந்தே கொடுப்பாங்களே. ஆனா எப்படியோ பிரதீப் கொஞ்சம் பெரிய பந்தா காட்டுவான் ஆடியோ தமிழ்நாடு லான்ச்ல. கீர்த்தி செட்டி இல்ல ரசிகர் மன்ற தலைவராயிருவாரு இல்ல நினைக்கிறேன். விக்னேஷன் எதுக்கு தெரியுமா பயப்படுறாரு? அங்க வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர் 2 பேர் வருவாங்க. அப்புறம் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க நார்மல் பீப்புள் இல்லைன்னு சொன்னா இல்ல விக்னேஷ் ப்ரோ போட்டோ எடுக்க போற சொன்னா புரிஞ்சுங்க, நார்மல் பீப்புள் கிடையாது, தள்ளி நில்லுங்க. நான் உங்க கூடயே போட்டோ எடுக்கலங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கு. இல்ல என்ன கேட்டா விக்னேஷ் ப்ரோ போயிருதான், கிருத்தி செட்டி கூட என்கிட்ட போட்டோ குத்துறா, இவனுங்க ஏதாவது சைட்ல நின்னுதான் உயிரை வாங்கிடுறானு. சரி, என்ன இன்னைக்கு கொத்தடிமைகள் என்ன பண்ணாங்க?